ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। Reading from Srimad Bhagavatam. Sloka, repeat. Display liya. Phone. Shanavatam swagataha Krishnah punyashravanakirtanah hridiyantasto hi abhadrani vidunoti sukrit satam. Please repeat. Shanavatam swagataha Krishnah punyashravanakirtanah hridiyantasto hi abhadrani vidunoti sukrit satam. Shanavatam swagataha Krishnah punyashravanakirtanah hridiyantasto hi abhadrani vidunoti sukrit satam. Shanavatam swagataha Krishnah punyashravanakirtanah hridiyantasto hi abhadrani vidunoti sukrit satam. Srimmadam Swakada Krishna Punya Saravana Kirtanaha Hridiyandastohi Abhadrani Vidunodi Shukruduk Sadam. Srimmadam Swakada Krishna Punyasravana Kirtanaha Hridiyandasto hi abhadrani vidunodi sukrit sadam. Srimmadam Swakada Krishna Punyasravana Kirtanaha Hridiyandasto hi abhadrani vidunodi sukrit sadam. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சிலபுருவாக்கி திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீமதாம் அச்செய்திகளை கேட்கும் ஆவலை விருத்தி செய்து கொண்டவர்கள். ஸ்வகதா அவரது சொந்த வார்த்தைகள். கிருஷ்ண பரமபுருஷ பகவான். புண்ணியமானவை. சிரவண கேட்பதும் கீர்த்தன பாடுவதும் ஹிருதி அந்தஸ்த ஒருவரின் இதயத்திற்குள் ஹி நிச்சயமாக அபத்ராணி ஜடத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை விதுநோதி தூய்மைப்படுத்துகிறார். சுக்ருத் ஆதரிப்பவர். சதாம் உண்மையானவர்களின். மொழிபெயர்ப்பு எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரமபுருஷ பகவானுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் முறையாக கேட்பதாலும் பாடுவதாலுமே புண்ணியம் தரக்கூடியவையான அவரது செய்திகளை கேட்பதிலும் பாடுவதிலும் உள்ள ஆவலை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அகற்றிவிடுகிறார்.
பொருளுரை. பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை பற்றிய செய்திகளிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. எனவே பகவானை பற்றி கேட்கும் போதும் அவர் புகழை பாடும் போதும் பகவானுக்கு இணையான சக்தியை கொண்ட தெய்வீகமான ஓசையின் வடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு எழுந்தருளுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானின் புனித நாமம் அவரது எல்லா சக்திகளையும் கொண்டுள்ளது என்பதையும் அவரது எண்ணற்ற நாமங்களிலும் அதே சக்தியை பகவான் எழுந்தருளச் செய்துள்ளார் என்பதையும் சைத்தன்ய மகாபிரபு அவரது சிஷ்டாசகத்தில் தெளிவாக கூறுகிறார். அவரவர் வசதிக்கேற்றவாறு புனித நாமத்தை கவனத்துடனும் பய பக்தியுடனும் யார் வேண்டுமானாலும் பாடலாம், எப்போது வேண்டுமானாலும் பாடலாம். பகவான் நம்மிடம் மிகவும் அன்பு கொண்டவராக இருப்பதால் அவர் தாமாகவே தெய்வீக ஒளியின் வடிவில் நம்முன் தோன்றுகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பகவானின் நாமத்தையும் செயல்களையும் கேட்பதற்கும் புகழ்ந்து பாடுவதற்கும் உரிய சுவையை நாம் இன்னும் அடையவில்லை. பகவானின் புனித நாமத்தை கேட்பதற்கும் பாடுவதற்குமான சுவையை விருத்தி செய்து கொள்வதை பற்றி நாம் முன்பே விளக்கி இருக்கிறோம். பகவானின் தூய பக்தர்களுக்கு தொண்டு புரிவதால் இச்சுவையை நாம் பெற முடியும். பகவான் தமது பக்தர்களிடம் அன்பை பரிமாறிக்கொள்கிறார். பகவானின் பக்தி தொண்டை பெறுவதற்கும் அவரை பற்றி கேட்பதற்கும் உண்மையாக பாடுபடும் ஒரு பக்தரை அவர் காணும் போது அந்த பக்தர் சுலபமாக தம்மிடம் திரும்பி வருவதற்கு உதவும் முறையில் பகவான் அந்த பக்தரின் இதயத்தில் இருந்து கொண்டு செயல்படுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் தமது ராஜ்யத்திற்கு நம்மை மீண்டும் அழைத்துச் செல்வதில் நம்மை விட அதிக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்லும் ஆசை கூட நம்மில் பெரும்பகுதியினருக்கு இல்லை. மிகவும் சொற்பமானவர்களே பரமபுருஷரிடம் திரும்பிச் செல்ல விரும்புகின்றனர். பரமபுருஷரிடம் திரும்பிச் செல்ல ஆசைப்படும் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வழிகளிலும் உதவி புரிகின்றார். எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் தூய்மை அடைந்தால் ஒழிய பகவானின் ஆன்மீக உலகிற்குள் ஒருவராலும் நுழைய முடியாது. பௌதீக பாவங்கள் எல்லாம் இந்த ஜட இயற்கையை அடக்கி ஆள வேண்டும் என்ற நம்முடைய ஆசைகளின் பலன்களே ஆகும். இத்தகைய ஆசைகளை துறப்பது மிக கடினமாகும். பரமபுருஷரை அடையும் முன்னேற்ற பாதையை மேற்கொள்ளும் பக்தனுக்கு மங்கையரும் செல்வமும் மிகப்பெரிய தடங்கல்களாகும். பக்தி வாழ்வில் நிலை பெற்றவர்களில் பலர் இத்தகைய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி முன்னேற்ற பாதையிலிருந்து பின்வாங்கி உள்ளனர். ஆனால் பகவான் தாமாகவே ஒருவருக்கு உதவும் பொழுது அவரது தெய்வீக அருளால் பக்தி மார்க்கம் மிகச் சுலபமாகி விடுகிறது. மங்கையர் மற்றும் செல்வத்தின் தொடர்பினால் அமைதியை இழப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு ஜீவராசியும் கற்பனைக்கு எட்டாத புராண காலத்திலிருந்தே இத்தகைய விஷயங்களில் சகவாசம் கொண்டிருக்கிறான். இயற்கைக்கு விரோதமான இந்நிலையிலிருந்து மீள்வதற்கு அதிக காலம் தேவைப்படுகிறது. ஆனால் பகவானின் பெருமைகளை கேட்பதில் ஒருவர் ஈடுபட்டிருப்பார். ஆனால் அவர் தமது உண்மையான நிலையை படிப்படியாக உணர்ந்து கொள்வார். பகவானின் கருணையால் அத்தகைய பக்தர் குழப்பமான நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமான வலிமையை பெறுகின்றார். மேலும் குழப்பத்திற்கான காரணங்களை எல்லாம் படிப்படியாக அவர் மனதிலிருந்து அகற்றப்பட்டு விடுகின்றன. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुः श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथन्वितं तं सजीवं सावधूतं परिजनसहितं कृष्णा चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. शृण्वतां स्वकथा कृष्ण पुण्य श्रवण कीर्तना हृदि अंतस्थो हि अभद्राणि विदुनोति सुहृत् सताम्.
பகவான் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்கறது உள்ள மகிமை. கதா இன்னும் சொன்னால் கதை இன்னும் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தில் கிராமிய கதான்னு உண்டு. பாகவதத்தில் சொல்லியிருக்கு கிராமிய கதா, அப்புறம் கிருஷ்ண கதா. கிராமிய கதானா அது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காதில் என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்போம் நம்ம. அப்போ இந்த காலத்தில் ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனு காதுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எப்போதுமே பேசிகிட்டு இருப்போம், எப்போதுமே கேட்டுட்டு இருப்போம். கிராமிய கதைன்னு சொன்னால் கிராமத்தில் நடக்கிற விவரம் எல்லாம், அந்த கதைகளெல்லாம் யார் எங்கே போனாங்க, எப்படி போனாங்க, யார் யாரை கல்யாணம் பண்ண விரும்புகிறாங்க, யார் விரும்பலை, யார் பொண்ணை கொடுக்கல, யார் கொடுக்க போகிறாங்க, எவ்வளவு டவுரி கொடுக்க போகிறாங்க, இதுக்காக இவ்வளோ கொடுத்தாங்க, எதுக்காக அவ்வளோ கொடுக்கல, இது என்னது அது என்னது சொல்லி இதெல்லாம் கிராமிய கதை. கிராமிய கதா நான் சுனிபே அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அட்வைஸ் பண்ணார். லோக விவகாரா, ஒவ்வொருத்தருடைய இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற அவங்களுடைய கர்மங்கள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்து உங்கள் மனசெல்லாம் பௌதிகமாயிடும். காலம்பரையிலேருந்து நைட் வரை நியூஸ் பேப்பரு, இப்போ ஃபோனில் அப்படி பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்போம். கூகுளில் என்ன சொல்கிறது, ட்ரம்ப் எங்கே இருக்கார், மோடி எங்கே இருக்கார், மோடி என்ன ட்ரம்ப் கிட்ட சொன்னார், ட்ரம்ப் என்ன சொன்னார், அது எதுக்காக சொன்னார், இதை சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம். இதுதான் கிராமிய கதா. நம்ம மனசில் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் உண்டு. அது கொஞ்சமாவது கேட்கணும் நம்ம டெய்லி. என்ன நடக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. ஓ அப்படியான்னு. அது இல்லாமல் கிருஷ்ண கதை மட்டுமே நான் கேட்பேன்னு சொல்லி ஒரு உறுதியாக ஒரு டிட்டர்மினேஷனோட ஸ்ருணவதாம் ஸ்வகதா கிருஷ்ணா, எப்போதுமே கிருஷ்ண கதை எங்கே நடக்குது, அது யார் பக்தர்கள் அப்படி பேசுகிறாங்க கிருஷ்ணரை பற்றின்னு சொல்லி அதை தேடி ஏங்கி போகிறவர் அவர் சக்ஸஸ் ஆல்ரெடி அறிஞ்சிட்டாரு. அவருக்கு ருச்சி, கிருஷ்ண கதை மேலே ருச்சி ஏற்பட்டது. அது எங்கே கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது புதிய டிஷ்ஷோ, புதிய இந்த ஹோட்டலில் இது ஆரம்பிச்சிருக்காங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லி கொடுத்தா எல்லாருமே அங்கே போய் அதை சாப்பிடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு அதை பற்றி பேசுவாங்க. அந்த ருச்சி எப்போதுமே அங்கே போய் அதை சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இது நல்லாயிருக்கும், இந்த இடத்துல அது நல்லாயிருக்கும், இது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் நமக்கு. ருச்சி வந்துடுச்சுன்னா நம்ம அது எங்கேன்னு தேடிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு என்ன ருச்சி தேவைன்னா கிருஷ்ண கதையுடைய ருச்சி. இந்த ருச்சி ஆதி ருச்சி, முன்னாலேயே ஏற்பட்ட ருச்சி. கிருஷ்ணருக்கும் அந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தத்தில் இந்த கதை கேட்கும்போது அந்த சம்பந்தம் திரும்பியும் ரிவைவ் ஆகும். அதனால் அந்த ருச்சி இன்னும் மேலே ஏறும். ருச்சி ஸ்டெப்பாக மேலே போக அந்த பக்தர் அந்த ருச்சியிலேயே இருந்து மயங்கி அந்த ருச்சியில் ஃபுல்லாக அட்ராக்ட் ஆகி அதில் நிமக்னம் ஆகி அதிலேயே முங்கியிருப்பாராம். அதுதான் பத்ம புராணத்தில் அந்த மாதிரி ஒரு பக்தன் ஒரு மீன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண கதை ஒரு கடலில் அந்த அலையோடு அப்படி போகும்போது அப்படியே ஒரே இடத்துல நின்று அப்படியே அதை குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். அந்த கதைக்குள்ளேயே இறங்கி அந்த கதையை கேட்டு கதையை ருச்சியாகிறது. கதையை குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தெரியும், மகாராஜா ஆழ்வாரில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆழ்வார். அவருடைய பிறந்த இடம் கேரளாவில் இருக்கு. குலசேகர ஆழ்வார் பக்தர்கள் கூட எப்போதுமே கதை கேட்டுட்டு இருப்பாராம். அதுவும் ராமாயணம் கதை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ராமாயண கதையை பல பேர் கூப்பிட்டுட்டு அவங்க கதை சொல்கிறவங்கன்ட்டு சொல்கிறத கேட்டுட்ருக்காரு. அவர் ரொம்ப பெரிய சத்திரியன், ரொம்ப நல்ல ராஜா. அவர் இந்த ராமருடைய கதை கேட்கும்போது இந்த மாதிரி சீதாவை தூக்கிட்டு போயிட்டாரு ராவணன். ராமர் போயிருக்காரு,
அவரை ராமர் வந்து போயிருக்காருன்னு சொல்லி அவர் வந்து அந்த கதை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சட்டன்னா அவருக்கு வந்து ராமர் தனியாக போயிருக்காரா ஐயோ அப்படின்னு சொல்லி எடுங்க சேனைன்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு இருக்கிற சேனையை நம்ம எடுத்துட்டு போகணும், ராமரை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர் கதைக்குள்ள இறங்கிட்டாரு. அந்த கதைக்குள்ள இறங்கி இந்த மீன் மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட் கதையை கேட்கறவங்க அப்படி இறங்கிடுவாங்க. உள்ள குலசேகர உள்ள இறங்கிட்டாரு. கதைக்குள்ள இறங்கி ஐயோ ராமருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணமே சொல்லி சேனையை கூப்பிட்டு எல்லாருமே என்னங்க கதை கேட்கும்போது நடுவில் எடுங்கன்னு சீரியஸா மாறிட்டாரு. அவர் இது கிரீடம் இதெல்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பா ராமரா நான் வந்துட்டே இருக்கேன், ராமர் நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி இவர் வந்து சேனை கூட போறாரு. பைத்தியம் பிடிச்ச ராஜா அப்படின்னு சொல்லி ஜனங்களாம் நினைக்கிறாங்க. பிரஜா எல்லாம் ஸ்ரீ கௌரி நீதாய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமைகி என்ன இவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கவலை. நம்ம ராஜா என்ன இப்படி எதுவும் மென்டலாக சுகம் இல்லை போல் இருக்கு அவருக்கு ஏதோ கொஞ்சம் இது இந்த மாதிரி யாரோ காமிப்பாங்க. பட் ஆக்சுவலாக குலசேகர ஆழ்வார் வந்து ரொம்ப பெரிய தூய பக்தர். அவர் ராமருடைய லீலையில் அப்படியே சேர்ந்துக்கிட்டாரு. சேர்ந்து போய் இந்த மாதிரி இசனை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. மினிஸ்டர்லாம் சேர்ந்து கவலைப்படாதீங்க, அவரை வந்து என்ன சொல்லணும்னா அந்த பக்கத்துலேருந்து 2 பேர் அனுப்புங்க சேனையிலேருந்து. போய் பார்த்துட்டோங்க, இன்ஸ்பெக்ஷன் அட்வான்ஸ் பார்ட்டி போய் பார்த்துட்டோம், ராமரெல்லாம் வந்து ஜெயிச்சிட்டாரு, சீதா கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஓவர். அந்த கதையோட அந்த போர்ஷன் இன்னும் நடக்கலை இங்கே, ஆனால் இங்கே வேலை நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து 2 பேரும் குதிரையில் வந்து ராமர் வந்து ஜெயிச்சிட்டாரு, ராவணன் வந்து கொண்டுட்டாரு, சீத்தை திரும்பி எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லி இப்போதான் தகவல் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி வந்து திரும்பி சொல்ல, அப்படியா நிஜமாவையா அப்படின்னு சொல்லி ஒரே சிரிக்க ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷத்தில் ராமர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாரு கதையை கேட்கறதுக்கு. அந்த மாதிரி ஸ்ருணவதாம் ஸ்வகதா கிருஷ்ணான்னு சொல்லி பத்மபுராணத்தில் நான் இப்போ தான் தேடிட்டு இருந்தேன். அதை ரொம்ப நாள் முன்னால் பத்மபுராணத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி கதையை கேட்பாங்கன்னு சொல்லி உத்தமமானது மீன் கதை. மீன் வந்து உள்ளே இறங்கிடும், கடல்லையே இறங்கி அதை வந்து சுவைச்சிக்கிட்டே அப்படியே நிற்கும். அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த கதையை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரசித்து கேட்குறவங்க, பலவிதமான கேட்குறவங்க இருக்காங்க. கேட்குறவங்க வந்து ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுருவாங்க. அப்படியே சில பேர் வந்து ஒரு காதில் கேட்டு வாயில வந்து மற்றவங்களெல்லாம் சொல்லிடுவாங்க. இங்கேருந்து இங்கே ஷார்ட் சர்க்கியூட், இங்கேருந்து ஒன்று வந்து இங்கேருந்து இங்கே வெளியே போயிடும், அது திரும்பி வரவே வராது. இன்னொன்று வந்து ஐயோ அது வந்து நல்லா இருக்குமே, அடுத்த கிளாஸில் நான் சொல்லிட்டுறேன்னு சொல்லி அதை பேசிடுவாங்க. அது இவங்க இன்னும் கொஞ்சம் சுப்பீரியர். இன்னொருத்தர் வந்து அது நெஞ்சுக்குள்ளே போயிடும், ஹிருதயத்தில் போய் அங்கேருந்து பேசுவாங்க. அப்படியே ஒரு இமோஷனோட ஃபீலிங்கோட. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் கதை சொல்லும்போது நீங்கள் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய இமோஷனை கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல் அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்பார் கொஞ்ச நேரம். அவர் கிருஷ்ணருடைய அனுபவம் அப்படியே தோன்றுறது அவருக்கு. அவர் பேசும்போதே நமக்கு தெரியும் ஹீஸ் எக்ஸ்பீரியன்சிங், அனுபவப்படுறாருன்னு சொல்லி. கிருஷ்ணருக்கு மேலே ரொம்ப பெரிய பிரேமம் இருக்கிறதுனால அதை அனுபவித்து பேசுவார், ஹிருதயத்திலிருந்து பேசுறது. இந்த மாதிரி அங்கே ஒவ்வொருத்தரும் வந்து கதையை கேட்கறது வேற மாதிரி. பரீட்சித் மகாராஜ் வந்து கதையை கேட்டார். 7 நாளைக்கு 7 ராத்திரி 7 நாள் கதையை கேட்கும்போது அவர் வந்து சாப்பாடு கூட சாப்பாடல, ஒரு நாளைக்கு கூட தண்ணி கூட குடிக்கலாம், தூங்கலை, 24 மணி நேரமும் கேட்டாங்க. எப்படி இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? 24/7 சொல்லுவோமே, ஆக்சுவலாக 24/7 ஃபுல்லாக. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் 24/7. ஃபுல்லாக கேட்டார், கேட்டுக்கிட்டே இருந்தார் கேள்வி. சுகதேவ கோஸ்வாமியும் 24 நாளுக்கு சாப்பிடல, ஒன்றுமே குடிக்கல, தூங்கலை. ஏன்னா என்ன பிரமாதமான கேள்வி கேட்குறாரு அவர் கடவுளை பற்றி. சாதுன்னு சொன்னார். ஓ பிரமாதமான கேள்வி, இப்படி கேட்குறிய நீ சொல்லி கிருஷ்ணரை பற்றி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு கேட்டு 2 பேரும் அப்படியே முங்கிட்டாங்க அப்படியே அதில். ஸோ பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்கும்போது உனக்கு என்ன இவ்வளோ கேள்வி கேட்குற, ஏதோ வந்து உன அந்த பாம்பு கடிக்க போகுதுன்னு சொல்லி சாபம் தானே, அது என்ன இவ்வளோ கேட்குறேன்னு தேவர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து இந்த அமிர்தம் எடுத்துக்கோ, ஒன்றும் சாவகவே ஒன்றும் கிடையாது, உனக்கு மரணமே இல்லாத போயிடும், இது வந்து தேவலோகத்திலேருந்து அமிர்தம்
எந்த பாம்பு என்ன பண்ண போகிறது ஒன்று சொல்லி இந்த அமிர்தத்தை குடிச்சுக்கோன்னு சொல்லும்போது பரீட்சித் மகாராஜ் வந்து இந்த அமிர்தம் எல்லாம் நத்திங் கம்பேர்டு டு, நான் என்ன இப்போ கேட்டுட்டு இருக்கேன் அந்த அமிர்தம் காதில் உழுது பாரு, அதுக்கும் இதுக்கு கம்பேரிசனே கிடையாது, இது கிருஷ்ண கதை. இந்த அமிர்தம் உங்களுக்காக, நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, நீங்கள் அமரா, நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேங்க, நான் வந்து கிருஷ்ண கதையை கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அமிர்தமுக்கும் அந்த அமிர்தமுக்கும் ஒரு கம்பேரிசனே கிடையாதுன்னு சொல்லி பொங்கலான்னு சொல்லிட்டாரு தேவர்கள்ட்ட. என்னப்பா நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் தேவர்கள், உனக்காக அமிர்தம் எடுத்து நாம் கொடுக்குறோம், மீன்ஸ் உங்களுக்கு சாவே கிடையாது, மரணமே இல்லாம இருக்கலாம், அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு பரீட்சித்து. எனக்கு இந்த அமிர்தம் தான் தேவை. ஸ்ரீணவதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. இது அந்த மாதிரி விஷயம். பகவான் வந்து கிருஷ்ணருடைய லீலைகள் கேட்கும்போது இது சும்மா ஒரு லெவலில் நம்ம ஒரு மாதிரி கேட்கலாம், அதை கதைன்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டுக்கலாம், நம்ம அதில் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி அடுத்த திரும்பி அந்த கதையை திரும்பி சொல்லிக்கலாம். பட் அது திரும்பி கேட்க கேட்க ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது புதிய அனுபவம் மாதிரி ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் வேறு மாதிரி நமக்கு வந்து புரியும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பக்தியில் ரொம்ப ஆழமாக போகிற மாதிரி இருக்கும். அதே கதை குருவாயூரில் சிவன் கோயிலோட பேர் இப்போ மறந்துச்சு. இல்லை மம்மியூர் கிடையாது, பெருந்தட்டா சிவா கோவில் நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் அங்கே தான் போயிருந்தேன். இப்போ அங்கே பாகவத சத்திரம் எல்லாம் நடந்தது, பாகவதம் பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. அதே இடத்துல சிவக்ஷேத்திரம், அது சிவனுடைய இடம். அந்த இடத்துல வந்து குருவாயூரில் பூந்தானம்னு ஒரு பெரிய பக்தர் இருக்கார். அந்த பக்தர் வந்து அங்கே பாகவதம் கதை சொன்னார். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவர் வந்து இந்த கிராமத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மாதிரி பேசுவார், அந்த பாஷையில் பேசுவார். அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான மலையாளம் இதில் பேசுவார். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அவர் நல்ல பாட்டு பாடி நல்ல இதெல்லாம் போட்டு கீர்த்தனெல்லாம் பண்ணி அப்படியே பேசுவார்னு சொல்லி அவங்கெல்லாம் கேட்டாங்க. கேட்டு அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ருக்மிணி கிருஷ்ண சம்வாதம்னு சொல்லி ருக்மிணியும் கிருஷ்ணரும் பேசிக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கிருஷ்ணா புக்கில் இருக்கும், அது பாகவதத்தில் வருது, தசமஸ்கந்தத்தில். ருக்மிணியை வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுவார் கிருஷ்ணர். பண்ணி ருக்மிணி அதை வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்து மயக்கமாக கீழே விழுந்துருவா. என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணேன், எவ்வளோ நான் வந்து ஒரு பசு மேய்க்கிறவன், எங்கேயோ எவ்வளோ பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க அன்னைக்கு. வந்து சுயம்பரன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தவுடனே, ஏன் இவ்வளோ பெரிய ராஜாக்கள் இருக்கும்போது இவ்வளோ வீரியன் சூரியனாக இருக்கிற ராஜாக்கள் வந்து என்ன கேட்டேன், நான் வந்து யூஸ்லெஸ், நான் இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து யுத்தம் பண்ணும்போது ஓடிட்டேன், ஐ ஆம் ஏ கவர்டு, எனக்கு பயம்னு சொல்லி, அப்புறம் ஏதோ கடல் உள்ள நான் வந்து ஒளிஞ்சு அங்கே ஒரு கொட்டாரம் கட்டிட்டேன், அங்கே ஒரு மாளிகையை கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பயந்தவன்னு சொல்லி என்னப்போ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும்போது சீரியஸாகவே எடுத்துட்டா, டமாலில் கீழே விழுந்துட்டா மயங்கி. இந்த கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ருக்மிணியை எழுப்பி இன்னும் எனக்கு புரியல, நான் சாரி தெரியாமல் இது பண்ணிட்டேன்னு சொல்லி ருக்மிணியை சமாதானப்படுத்துறாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது. ஏதோ நான் ஜோக்கிங்கிட்ட மனைவிக்கிட்ட கொஞ்சம் ஜோக் அடிக்கலான்னு சொல்லிட்டு நீ என்ன இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்ட நீ. ருக்மிணி ரொம்ப சீரியஸு. ஆனால் சத்யபாமா அந்த மாதிரி கிடையாது, திரும்பி ஆர்கியூ பண்ணுவான். சத்யபாமான இந்த மாதிரி வேறு மாதிரி பதில் கொடுப்பான். ருக்மிணி வந்து சும்மா தான் இருப்பாள் எப்போதுமே. சும்மா அதை சீரியஸாக எடுத்துகிட்டு கீழே விழுந்துட்டா. அந்த சம்வாதமாக ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தார் பூந்தானம். அப்புறம் ருக்மிணி இணைந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாள். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஏன்னா இதுன்னு சொல்லி அவரோட இன்டர்பிரிட்டேஷன் ஃபுல்லாக கொடுப்பாள் பக்காவா. இதனால தான் நீங்கள் பயம் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் இப்படின்னு சொல்லி அது சொல்லுவாள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபிலாசபி ஃபுல்லாக தெரிஞ்சு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு தான் நான் விவாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கதையை பூந்தானம் சொல்லிட்டாரு, ரொம்ப பிரமாதமாக சொன்னார். எல்லாருமே ருச்சிச்சு கேட்டாங்க. அடுத்த நாள் திரும்பி கதை வரும்போது அந்த பாகவதத்தில் அந்த ஒரு புக்கு மார்க் இருக்கும்ல, இந்த முடிஞ்சது அடுத்த சாப்டர் இந்த முடிஞ்சுன்னு சொல்லி வச்சுட்டு போவாங்க. அந்த புக்கு மார்க் வந்து அதே ருக்மிணி கிருஷ்ண சம்பாதத்திலே திரும்பி இருந்தது அடுத்த நாள் கூட. என்ன நேற்றுக்கு இது பேசியாச்சேன்னு சொல்லி அப்புறம் திரும்பி ருக்மிணி கிருஷ்ண சம்பாதங்கமாக யாரும் ஒன்றும் சொல்லலை. திரும்பி
திரும்பி பேசினாரு, வேற மாதிரி பேசினாரு, கம்ப்ளீட்டா வேற மாதிரி பேசினாரு. அதெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் ருச்சிச்சுட்டு போனாங்க. 3வது நாள் வரும்போது திரும்பி அங்கேயே இருக்க புக்கு மார்க்கு. என்னப்பா 2 நாளாக பேசிகிட்டு இருக்கேன்னா அதுன்னு சொல்லி, சரி இதுதான் மார்க், இதுதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை திரும்பி பேசினார். ருக்மிணி கிருஷ்ண சம்வாதம் பற்றி திரும்பி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பேசினார். 2 நாள் பேசின மாதிரியே கிடையாது. எல்லாருமே ருச்சிச்சுக்கு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, இதுக்கு முடிஞ்சதுங்க இந்த சாப்டர், அடுத்த சாப்டருங்கன்னு சொல்லி யாருமே ஒன்றுமே சொல்லலை. தன்னை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி கடைசி நாள் வேறு சாப்டர்லாம் முடிக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன 3 நாள் இதே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கடைசி நாள்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சத்தி, மலையாளத்தில் சத்தியானுப்பாங்க, விருந்து போட்டு எல்லாருக்குமே நல்ல பிரசாதம் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவர் சிம்பிள் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கார். 3 நாள் அதே டாபிக், அதே ருக்மிணி அப்படி பேசிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. போகணும் இவரும் வந்து வெளியில் போகிறார். அப்படி கொஞ்சம் ஆலோசனை இல்லை, என்ன இது ஏதோ நடந்திருக்கீங்கன்னு சொல்லி அப்புறம் கேட்டை மூடிடுறாங்க. அவர் அப்படியே நடந்து போயிட்டாரு. இந்த காலத்தில் என்ன வந்து ஆட்டோ ரிக்ஷா, ஓலா, கேப் ஒன்றும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, எல்லாம் காலு தான் பெஸ்ட்டு. காலே சக்கரம், காலே ஓட்டம், காலே எல்லாம் சொல்லி நடந்து முன்னே கச்சான்னு போயிட்டுருக்காங்க எல்லாரும். இவரும் அப்படியே போயிட்டுருக்காரு. சடனாக அவருக்கு ஞாபகம், பாகவதங்க மறந்துட்டேன், என்னுடைய பாகவதம் காப்பின்னு சொல்லி திரும்பி ஓடுறாரு. கேட்டு மூடி இருக்கு. பாகவதம் கேட்கும்போது அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஒரு ஜட முடியெல்லாம் போட்டுக்கிட்டு, கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து அந்த பாகவதத்தை வாசிக்கிறாரு, இவருடைய காப்பியை வச்சுக்கிட்டு. திரும்பியும் ருக்மிணி கிருஷ்ண சம்வாதம் அவர் சொல்கிறாரு, அவரும் ருக்மிணி கிருஷ்ண சம்வாதம் சொல்லிட்டு இருக்காரு. யாருமே இல்லை கேட்கறதுக்கு. ஒரு ஸ்திரீ மட்டும் ரொம்ப நல்லா இது பட்டு அங்கே உட்காந்து கேட்குறான். அப்புறம் இவரும் அப்படியே கேட்டில் உட்காந்துட்டாரு. அப்பா என்ன தேஜஸ், யார் இவங்க 2 பேருமே சொல்லி தனியாக ருக்மிணி கிருஷ்ண சம்வாதம் என்னுடைய புக்கை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் உட்காந்து கேட்டார். பாப்பா சூப்பர் நான் சொல்லி ரொம்ப ரசித்து கேட்டார். அப்புறம் வந்து இந்த ஜடமுடி இருந்த பாம்பு இருக்கிறவர் வந்து டைம் ஆகிடுது, இப்போ வந்து சூரியன் உதயன் டைம் ஆகிடுத்து, உள்ளே போகலாம், ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி புக்கை மூடிடுறாரு. மூடி அது எப்படி இருந்துச்சுன்னா சூப்பர், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறா. ஆனால் அந்த பூந்தானம் பேசினாரு அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லி. அப்போதான் இவர் தெரியுது, இவர் 2 பேரும் சிவனும் பார்வதியும் 2 பேரும் உட்காந்து இங்கே திரும்பி அதே புக்கில் போட்டிருக்காங்க, அதே பேசட்டும்னு சொல்லி. ரொம்ப நல்லா பேசினார், திரும்பி பேசணும்னு சொல்லி அவங்களுடைய இச்சை இந்த மாதிரி மாற்றி அவங்க புக்கு மார்க்கு அதே இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. அது சிவன் தான் பண்ணியிருக்காரு. சிவன் வந்து டெய்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் சம்மரைஸ் பண்ணி அவர் வந்து பேசுகிறாரு. பார்வதி சொல்கிறா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் பூந்தானம் பேசின மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எங்கேயாவது அவர் கேட்குறாரு, அதை சிவன் வந்து என்ன லெக்சர் கேட்டிருக்காரா, சிவன் தான் இப்படி பண்ணாரா அப்படின்னு சொல்லி சிவன் வந்து அப்படி மடக்கி 2 பேர் போகும்போது என்னுடைய பாகவதம் கேட்டுக்கிறாரு. கேட்டில் இருந்து சிவனை திரும்பி பூந்தானங்கிட்ட இங்கேருந்து உன்னுடைய பாகவதம் வீட்டில் அந்த இது மாதிரி இருக்குல்ல அதில் இருக்கு, போ எடுத்துக்கோன்னு சொல்லி உள்ளே போயிடுறாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதனால சிவனும் வந்து இருந்து கிருஷ்ண கதை கேட்கிறாரு, சிவனும் வந்து இருந்து கிருஷ்ண கதையை கேட்கிறாரு, பூந்தானம் சொல்லுவாருன்னு சொல்லி. இந்த மாதிரி பல இடத்துல பல கதைகள் நம்ம கேட்கலாம். கதையை கேட்கறது, கிருஷ்ண கதையை கேட்கறதுக்காக நிறைய பேர் வந்து உட்காந்துருவாங்க. ராமருடைய கதை எங்கே நடந்தாலுமே ஹனுமான் அங்கே உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் ராமாயணம் கதை நடக்கிறதுனா ஹனுமான் வந்து அங்கே கேட்டுருவாரு. அதனால பெரியவங்கெல்லாம் கிருஷ்ண கதை கேட்குறாங்க எங்கே நடக்கிறதுன்னு சொல்லி. சிவனே அலைஞ்சு திரிஞ்சு கேட்குறாரு எங்கே கிருஷ்ண கதை நடக்கிறதுன்னு. அதான் கதையந்தஸ்ச மாம் நித்தியம் துஷ்யந்தீச்சா ரமந்தீச்சா அப்படின்னு சொல்லி பகவானே பகவத்கீதால சொல்றாரு. என்னுடைய கதை கேட்கறத கதையந்தஸ்த மாம் நித்தியம், எப்பொழுதும் அதை கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க. துஷ்யந்தி அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய திருப்தி, ரமந்தி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த கிருஷ்ண கதையை கேட்டு. ஆக்சுவலாக நம்ம அதை ஃபுல்லாக இறங்கி கேட்டால் தான் இது எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும்.
நம்மலாம் ஏனோ தானோன்னு சொல்லி டைம் ஆகிடுது, எப்போ மகாராஜ் நிற்பாங்க, 9 மணி ஆகிடுது, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் என்னுடைய குழந்தைக்கு இது பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இதை பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த என்னுடைய மதரின்லாம் இது சொல்லுவாங்க, அதை பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்பணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பகவத்கீதா வாசிக்கணும், அதுக்கப்புறம் பக்தி சாஸ்திரி கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு சமைக்கணும், அதுக்கப்புறம் அது எல்லாமே கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அது ஃபுல்லாக இறங்க முடியாது. அதில் அது நம்ம நிலைமை அப்படி. அதனால பத்ம புராணத்தில் அது எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. பத்ம புராணத்தில் ஒரு பக்ஷி, ஒன்று கொக்கு மாதிரி, ஒன்று புறவு மாதிரி, அந்த மாதிரி ஒரு 4-5 பக்ஷியோட ஒவ்வொருத்தரும் எப்படி கேட்பாங்க, எந்த லிமிட்டில் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம கேட்குறதுல உண்டு, அந்த கதை சொல்கிறத அவருடைய இதுலேயும் உண்டு. அந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்காரு பிரபுபாத், தூய பக்தருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை, அவருடைய கதையை நம்ம கேட்டால் நமக்கு இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிற இந்த ஆசா பாசங்கள் எல்லாமே ஹிருதயத்திலிருந்து கட்டையிடும். ஷணவதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஷவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி. இந்த ஹிருதயத்தில் இருக்கிற இந்த மலங்கள் எல்லாம், இந்த விதவிதமான உள்ள ஆசைகள், அதனால தடுத்திருக்கும் நம்மளை அந்த கிருஷ்ண பக்தியை ஃபுல்லாயிட்டு சுவைக்க முடியாமல் அந்த ஆசை இந்த ஆசையெல்லாம் இருக்கிறதுனால விதுனோதி சுஹிருத் சதா, அந்த பக்தருடைய ஹிருதயத்திலிருந்து இந்த கிருஷ்ண கதையை ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்டதுனால அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஹிருதய கிரந்தி, ஹிருதய கிரந்தின்னா அந்த என்ன சொல்லுவாங்க, வாட் யூ சே ஃபார் நாட், முடி, அந்த முடிச்சு என்னன்னா அகங்காரத்தோடைய முடிச்சு. நான் தான் அதை அனுபவிக்கிறேன், நானே முயற்சி செய்து அதை அனுபவிக்கிறேன், இந்த புலன்களுடைய இன்பம் சுகம் எல்லாம் நான் அனுபவிக்கிறேன், நான் முயற்சி செய்து, நான் சம்பாதிச்சு, நான் செலவு செய்து, நானே கிரேட்டு, நான் தான் எல்லாம்னு சொல்லி, அதுதான் அந்த முடி. அந்த முடிக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடும். கிருஷ்ண கதை கேட்டிங்கன்னா, கீர்த்தனை கிருஷ்ண கதை கேட்டதெல்லாம் சொல்லுன்னு கரைஞ்சிடும். ஐயோ கரைஞ்சிருமா, அதுக்கப்புறம் என்னால் இந்த கதையை கேட்க முடியாதா, இந்த சீரியல் என்னால் பார்க்க முடியாதா, ஐயோ இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாதா. கவலைப்படாதீங்க, இதுக்கும் மீறி டேஸ்டியாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கு. இதுதான் ரசோவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இன்னும் ரொம்ப ருச்சிகரமான ஐட்டம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்காக. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஒன்றுமே உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக, அதுக்கும் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறது தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க இந்த பௌதிக உலகத்தில். அதனால பகவானுடைய லீலைகள், பகவானுடைய சங்கம், பக்தர்களுடைய சங்கம், அதில் இருக்கிற அந்த ருச்சி வேற மாதிரி ருச்சி. அந்த ருச்சி ஒரு தடவை வந்துருச்சுன்னா நமக்கு அதை மீறி வேற ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில்னு சொல்லி அந்த பக்தர்கள் அப்படியே அப்சார்ப் ஆகிடுவாங்க. பாகவதம் வாசிக்கிறவங்களுக்கு, ரெகுலராக வாசிக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். சும்மா பாகவதமே வாசித்தாலே போகிறோம். தொடர்ந்து அந்த பாகவத ஒவ்வொரு கதையும் எങ്ങനെ, பரீட்சித் மகாராஜோடைய கதை, பிரித்து மகாராஜோடைய கதை, பிரகலாத மகாராஜோடைய கதை, துருவ மகாராஜோடைய கதை, நவயோகேந்திரர்களுடைய கதை, உத்தவருடைய இது, விதுரனுடைய இது, பீஷ்மருடைய கதை, ஒவ்வொன்றும் நீங்கள் கேட்காத கதைகள்லாம், ஒவ்வொரு கருத்துக்கள் அதில் ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு கதையுமே. கதைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் என்னையா, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது, இந்த மாதிரிலாம் நடக்குமா. அம்பரீஷ் மகாராஜ் எப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு சொல்லி சுதர்ஷன் சக்கரை இவர் பின்னால் போச்சு. அவர் 6 மாதம் வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டு 6 மாதம் திரும்பி யாத்திரை பண்ணி திரும்பி வந்தார். இதெல்லாம் நிஜமா 6 மாதமாக யாராவது யாத்திரை பண்ணுவாங்களா வைகுண்டத்துக்கு அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்பேஸில் சுனிதா வில்லியம்ஸும் பில்மோர் யார் அவர் பேர், அவர் 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்பேஸில். அவங்க இப்போ தான் வராங்க. அந்த கதை கேட்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி இவர் போனார் வைகுண்டத்துக்கு? ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது நடுவில், ISIS ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது நடுவில். இவங்க அஸ்ட்ரானாட்டு நாசாவோடு ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படியே ஓடினாரா அவர்? யார்? துர்வாசமுனி அவரே ஸ்பேஸ் ஷிப்பா அப்படிலாம் கேட்பாங்க எல்லாருமே, எப்படி எப்படி ஓடினாருன்னு சொல்லி. ஏன்னா இவங்க கதை கேட்டாங்க, இந்த கேள்வி தான் கேட்பாங்க. பக்தர்கள் கேட்டுனா
ஐயோ போனாரா? சிஷி கௌரி தாய்க்கு துர்வாச முனி போயிட்டாரு பாருங்க, கிருஷ்ணர் அவரை பார்த்துட்டாரு பாருங்க அங்க சொல்லி நம்பிடுவாங்க. ஃபுல்லா பக்தர்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம். அவங்களுக்கு கிருஷ்ணர் என்ன வேணா செய்வார், கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்ன வேணா செய்வாங்க. முனிகள் ரிஷிகள் தான் அவங்களுக்கு அந்த யோக சக்தி இருக்கிறதுனால அவங்க இதனால பண்ணலாம்னு சொல்லி இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. ஆக்சுவலா முன்காலத்துலலாம் அப்படிதான் ட்ராவல் யாத்திரான்னு சொன்னால் அந்த ஓலா கேபு அது வரலையே, இன்னும் டிலே ஆகிடுது. அப்புறம் அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் இங்கே ப்ரைவேட்டாக கேட்டார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாருன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடுவிலேயே பெட்ரோல் இல்லாமல் நின்று கார் வேறு ஒரு ஓலா கேபை கொடுத்து அவர் கூட்டிகிட்டு போனார் உங்களை. அப்புறம் அந்த கார் போகும்போது அது கியரில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி அவர் வேறு இடத்துல ரோட்டில் விட்டார் உங்களை. நீங்கள் நடந்து போனீங்க, ஐயோ ஒரே ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம். நாரத முனி வந்து ஸ்பேஸ் ட்ராவல், பிரபுபாத் அவரை சொல்லியிருக்காரு, டிரான்சென்டென்டல் ஸ்பேஸ் மேன் சொல்லியிருக்காரு பாகவதத்தில். கரெக்டு டெர்மினாலஜி. டிரான்சென்டென்டல் ஸ்பேஸ் மேன் சொன்னால் எப்படி சொல்கிறது தமிழில்? கண்ணுக்கு தெரியாத டிரான்சென்டென்டல்னு சொன்னா தெய்வீகமா? இந்த தமிழ் பாஷையில டேர்ம்ஸே சரியா. அப்படியே தெய்வீகமான யாத்திரை செய்கிறவர் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு தேவருடைய கோவிலுக்கு போனவர் இல்லை. எனிவே அவர் வந்து டிரான்சென்டென்டல் ஸ்பேஸ் மேன் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நினைச்சா போயிடலாம் எங்கே வேணாம். அவருக்கு வந்து நினைக்க வேண்டியதான் வைகுண்டம் அப்படின்னு சொன்னால் வைகுண்டத்தில் நினைக்கிறாரு. துர்வாச முனி சொல்லியிருக்க பாகவதத்தில் 6 மாதம் பிரயாணம் செய்தார் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு. அது பின்னால் சுதர்சன சக்கரம் போயிட்டே இருந்தது. அப்படி சூடு, சுதர்சன சக்கரம் சூட்டில் அவர் வந்து ஓடி ஓடி பறந்து வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவோட காலில் விழுந்து என்னை காப்பாற்றுங்க, அவங்க சுதர்சனை திரும்பி கூப்பிடுங்கன்னு சொல்ல அவர் வந்து ஹலோ ரொம்ப சாரிங்க, என்னுடைய சுதர்சன சக்கரா வந்து என்னுடைய பக்தர் அம்பரீஷோடைய கண்ட்ரோலில் இருக்கு, அவர்கிட்ட தான் அந்த பட்டன் இருக்கு, அவர்கிட்டயே திரும்பி போங்க. என்னங்க நீங்கள் தான் உங்கள் கையில் உங்கள் சுதர்சன சக்கரங்க, என்னுடைய சுதர்சனானா கண்ட்ரோல் அவர்கிட்ட தான். அஹம் பக்த பராதீனோ ஹி அஸ்வதந்திர இவத்விஜ சாதுபீர் கிரஸ்த ஹிருதயோ பக்தைர் பக்த ஜனப்பிரிய அப்படின்னு சொல்லிட்டாரு. புதிய நியூஸ். துர்வாச முனி இது கேட்டதே கிடையாது முன்னால். இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இது வந்து கேட்க வந்தேன். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, அங்கேயே அம்பரீஷ் மகாராஜ் சொல்லியிருக்கலாம்ல, எங்களுக்கு தான் கண்ட்ரோல் இருக்குது, அங்கே போகாத நீ, இங்கேயே முடிச்சுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி. அவரும் சொல்லலை, நான் 6 மாதம் பிரயாணம் செய்து இங்கே வந்தப்புறம் இங்கே வந்து சொல்கிறீங்களே, நடுவுலேயே நீங்கள் நிறுத்தி சொல்லியிருக்கலாம்ல, அந்த சுதர்சனே சொல்லியிருக்கலாம்ல, டேய் திரும்பி போடா, அங்கே இல்லைடா கண்ட்ரோல்னு சொல்லி, என்னுடைய கண்ட்ரோல் எனக்கு தெரியும்டா எங்கே இருக்குன்னு சொல்லி. அது அவரும் சொல்லலை. நான் 6 மாதம் பிரயாணம் பண்ணி உங்கள் காலில் விழும்போது நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய பக்தர்கள் எனக்கும் மீறி பவர்ஃபுல், என்னுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப சாரி. பக்தைர் பக்தஜன பிரிய, நான் பக்தர்களுடைய அடிமை, நான் பக்தர்கள் சொன்ன மாதிரி தான் செய்வேன், எனக்கு பக்தர்களே வாழ்க்கை, நான் எப்போதுமே பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருப்பேன், அவங்க வந்து எப்போதுமே என்ன அவங்களுடைய ஹிருதயத்தில் வச்சுருப்பாங்க, எங்கள் 2 பேருக்கும் வேற ஒன்றுமே தெரியாது, வேற யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்க 4 ஸ்லோகம் அவர் வந்து ஓகே திரும்பி போயிடாரு. திரும்பி பிரயாணம் பண்ணுறாரு. திரும்பி பிரயாணம் வந்து கீழே சாஷ்டாங்க பிரணாமம் வந்து அம்பரீஷ் மகாராஜுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கலாமேப்பா சொல்லி கீழே விழறாரு. அப்படி வச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. பக்தர்களுடைய மகிமை நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நீங்கள் வந்து இதில் அது எப்படி போனார்? ஓலா கேப் பிடிச்சாரோ, அந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸில் போனாராம், இல்லை நாசா அந்த இவங்க போனாரா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். கதையும் கெட்டு போயிடும், அந்த ருச்சியும் கெட்டு போயிடும். ரொம்ப டெக்னிக்கலாக அனாலிட்டிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு கதையும் எக்ஸாமின் பண்ணிங்கன்னா அந்த கதையோட ருச்சியே போயிடும். அது உங்ககிட்ட இருந்தால் ரொம்ப தப்பு. எனக்கும் அனுப்ப முடியாது, இந்த கதையை எனக்கும் வந்து சுவைக்க முடியாது. நீங்கள் போயிடுங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துங்க, டெக்னிக்கலாக நீங்கள் எழுதிங்க, ஒரு பேப்பரே எழுதுங்க, இது என்ன, எப்படி போனார், இந்த வாகனம் என்ன, அதோடைய ஸ்பீடு என்ன, அதெல்லாம் நீங்கள் எழுதி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க. பக்தர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பக்தர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய சக்தி, பக்தி சக்தியில் அவங்க நடக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வேணால் பண்ண முடியும்னு சொல்லி உறுதியான அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை.
ஸோ கிருஷ்ண கதான்னு சொல்றது அது ஒரு வேற ஜான்ரா. வாட் யூ சே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஸ்ரீணவதாம் ஸ்வகதா கிருஷ்ண, பாகவதத்தில் ஃபுல்லாக கதைகள் தான். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஸ்ரவணம் கேட்கறது கரெக்டாக நம்ம கேட்கணும். நல்ல நைட்லேயே தூங்கிடணும். அப்படின்னா என்ன, பாகவதம் கிளாஸில் தூங்கக்கூடாது. ஆனால் பாகவதம் கிளாஸில் தான் தூக்கம் வரும். அது வேற சொல்லியிருக்கேன். மாதுரிய கதம்பின்னு அந்த புஸ்தகத்தில் நீங்கள் கிருஷ்ணர் கதை கேட்கும்போது தூக்கம் அட்டாக் பண்ணுமா? கேட்காத என்ன, மாயா உங்களை அட்டாக் பண்ணுமா? கேட்க விடாதான், கேட்க விடாத உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்போ எந்த பாகவத கிளாஸ்லையும் போனாங்க எல்லாருமே இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. என்னுடைய கண்ணில் இந்த ஐலிட்ஸில் இவ்வளோ வெயிட் இருக்கான்னு தெரியலையே. கண்ணாடியில் பார்க்கும்போது சின்ன 2 முடி ஏதாவது இருந்தது. ஆனால் ஒரு 10 டன் அது மேலே அப்படியே விடுறதுன்னு சொல்லி நான் இதை பார்க்கவே இல்லையா கண்ணாடியில், இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன் இவ்வளோ வெயிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி, நேற்றுக்கு தானே 10 மணி நேரம் தூங்கிட்டு ரெடியாக வரேன், இன்னும் கூட இப்படி தூக்கம் வருது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எழுந்திருந்து நிற்க கூட முடியலையே, லேசியாக இருக்கேன், தூங்கவும் முடியல, உட்காரவும் முடியல, எழுந்திருக்கவும் முடியல, ரொம்ப பெரிய சித்திரவதையாக இருக்கு. இந்த பாகவதம் கிளாஸ்க்கே வரக்கூடாது. நம்ம ஆன்லைன் தான் பெஸ்ட்டு. ஆன்லைனில் நான் படுத்துக்கிட்டே பெட்டில் இப்படி படுத்துக்கிட்டு அதுக்குன்னு ஸ்டாண்டு வேறு இருக்குங்க. அந்த ஸ்டாண்ட் இப்படி போட்டு அதில் வேணும்னா திறக்கலாம் கையை, இல்லைனா கண்ணை திறக்கலாம், காதை மூடலாம், என்ன வேணால் படிக்கலாம், கொரட்டை அடிக்கலாம். அதை மியூட்டில் போட்ட போகிறோமே, கொரட்டை அடிக்கிறது அவங்களுக்கு கேட்காது. அப்படியே என்ன கன்வீனியன்ஸ் தெரியுமா? பாகவதம் கிளாஸ் கேட்கணும்னா ஆன்லைன் தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஆஃப்லைனில் தூக்கம் வரும். அப்படி படுத்தவங்களுக்கு தூக்கம் வராது. இல்லையா, இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது கேட்பாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் கேட்குறவங்க அந்த வேற வெரைட்டி. அந்த பத்ம புராணத்தை சொல்கிற மாதிரி இந்த பட்சிகள்லாம் கிடையாது. இது we have to categorize differently. Online hearing, offline hearing, offline sleeping and hearing, offline not sleeping and hearing, online sleeping and hearing, online half sleeping and hearing, online no sleeping and hearing. பல வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கு எந்த பட்சிகள் எந்த மிருகங்கள் அந்த டைட்டில் கொடுக்கலான்னு அதை அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு அதை சரியாக சார்ட் அவுட் பண்ணலாம். பட்டு இந்த கலியுகத்தில் இந்த கதை கேட்கறது பிரபுபாத் ஒரு நாளைக்கு பாகவதம் கிளாஸ் கொடுக்கும்போது எல்லாரும் தூங்குறாங்க. ஏன்னா 48 மணி நேரம் அவங்க தூங்கவே இல்லை. பிரபுபாத் அதை க்ளீன் பண்ணி இதை போட்டு இதை புதுசாக கார்பெண்டர் கூப்பிட்டு இது பண்ணி அந்த தலகாணி பண்ணி பிரபுபாத்துக்கு ஆசன் பண்ணி பிரபுபாத்துக்கு கார் தேவைன்னு சொல்லி அந்த ஸ்பெஷலாக அவர்கிட்டேருந்து ஒரு கார் பென்ஸ் காரை வாங்கி ரெண்ட்டுக்கு இவர்கிட்ட அது பண்ணி இது பண்ணி 48 மணி நேரமாக தூங்கலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உட்காரத்துக்கு டைம் கிடைச்சது. உட்காந்தாங்க, அங்கே பயங்கரமாக தூக்கம் வந்தது, தூங்கிட்டாங்க. பிரபுபாத் புக்கை பார்த்துக்கிட்டே இப்படி கண்ணாடி இப்படி எடுத்து பார்க்குறாரு. In spite of the devotees, the Krishna conscious movement is spreading all over the world. அதை தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கரெக்டாக. டிவோட்டிஸ் ஆனாலுமே இந்த இயக்கம் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பெறாதுன்னு சொல்லி, டிவோட்டிஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே அது அந்த எல்லா இடத்துலையுமே போகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பாவம் அவங்க புரிஞ்சுட்டாரு, ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆனால் சொன்னார், வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் யூ ஆர் ஸ்லீப்பிங் இன் த பாகவதம் கிளாஸ். ரொம்ப சங்கடம் இதுங்க, உங்களுக்கு பாக்கியமே இல்லை, நீ பாகவதம் கிளாஸில் தூங்குறியே அப்படின்னு சொல்லி பிரபுபாத் டோல்டு. ஸோ கதை நீ கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு யோக்கியதை உண்டு, ஒரு தகுதி. நீங்கள் அதை விரும்பி எனக்கு கேட்கணும்னு சொல்லி அந்த விருப்பம் இருந்தால் பரீட்சித் மகாராஜ் அந்த உற்சாகத்தோட நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் நைட்டில் 2 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் உற்சாகத்தோடு கேட்பீங்க. பரீட்சித் மகாராஜ் மாதிரி தூங்காமல், ஒன்றும் கழிக்காமல், ஒன்றும் சாப்பிடாமல் அப்படி கேட்குற உள்ள அந்த உற்சாகம் இருக்க, அது வேற மாதிரி உற்சாகம். ஏன்னா பரீட்சித் மகாராஜுக்கு என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, அவர் ராஜ்யத்தை விட்டுட்டாரு.
அவருடைய ட்ரெஷரி, அவருடைய பொக்கிஷம், அவருடைய இருக்கிற தாரசுதான் சுக்ரத்ராஜ்யம் ஹிருதி ஸ்பிருஷக, அவருடைய மனைவி, குழந்தைங்களை, எல்லா ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்களை எல்லாரையுமே விட்டு கங்கை நதியில வந்துட்டாரு. அவர் சேனையோட அந்த ஸ்ருங்கி, எவன்டா அந்த ஸ்ருங்கி சின்ன பையன் சாபம் பண்ணான்னு சொல்லி அதை போய் சரி பண்ணிருக்கலாம். அதை பண்ணலை அவர். இது பகவானுடைய லீலை, இது பகவானுடைய பிளான் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்குள்ள இறங்கிட்டாரு. என்ன பகவானுடைய பிளானை தெரிஞ்சுக்கலான்னு. பகவானுடைய பிளான் என்னன்னா, நீங்க பாகவதத்தை கேட்கணும். சுகதேவ மகாராஜ் அனுப்புறேன்னா, சுகதேவ மகாராஜ் பாகவத்தை கேட்கல. முன்னால அவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. எப்படி? பிறந்த உடனே வீட்டை விட்டு வெளியில போயிட்டார். இதெல்லாம் பயங்கரமான கதை, இதெல்லாம் சூப்பர் கதை. கர்ப்பிணியாகி அவங்களுடைய அம்மா 16 வருஷம் உள்ளே இருந்தாரு. 16 year old டீனேஜர், இன்னும் வெளியில வரல, பறக்கல, உள்ளே இருக்காரு அம்மா அம்மாவோட. அப்போ வியாசதேவ் துவாரகை வர போய் கிருஷ்ணரே கூட்டிட்டு வர்றாரு. நீங்க சொன்னாதான் வெளில வருவாருன்னு. ஏன்னு சொன்னா வெளியில ஃபுல்லா மாயா, நான் இந்த மாயா உலகத்துல வரவே மாட்டேன். ஆல்ரெடி அவர் முக்தி அடைஞ்சவர், அதனால வெளியில எதுவும் இந்த பௌதிக உலகத்துல வரணும்னு சொல்லி அங்கேயே உள்ளே இருந்துட்டாரு அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே. கிருஷ்ணர் கேரண்டி பண்ற, உன்னை மாயா ஒன்றும் பண்ணாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் பிறக்கிறாரு. பிறந்த உடனே அம்மா அப்பா ஒன்றும் பார்க்காம டர்ன்னு காட்டுக்கு போயிட்டாரு. அப்படியே காட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி கூட பார்க்கல. வியாசமுனி பின்னால, ஐயோ மகனே என் ஒரு தடவை பாருன்னு சொல்லி பின்னால ஓடுன்னு ஓடினாராம். அப்படியே நடந்து போயிட்டாராம். பியூட்டிஃபுல்லான ஒரு படம் இருக்கு பாகவதத்துல. அந்த படம் அப்படியே நடந்து போறாரு. நடந்து போகும்போது ஸ்திரீகள் எல்லாம் குளிக்கிறாங்க. அவங்களும் இவர் நக்னமா இருக்கிற இந்த சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் வெக்கம் ஒன்றும் இல்லை. இவர் இந்த உலகத்திலேயே பார்க்கறது இல்லை போட்டிருக்கு. அவர் இந்த உலகத்திலேயே இல்லை, அவர் வேற உலகத்துலன்னு சொல்லி அவங்க பார்த்தா தெரியுது. அதுக்கு பின்னாலேயே வியாசதேவர் வரும்போது திரும்பி எல்லாரும் துணிக்கிணி எல்லாம் போட்டுக்கிட்டு இதாயிட்டாங்க. வியாசதேவர் வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. சுகதேவ கோஸ்வாமி வரும்போது வேற மாதிரி. இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுல போய் தியானம் பண்ணி அவர் பிரம்மன் ரியலைஸ்டு, பிரம்மவாதி, சர்வம் கல்விதம் பிரம்மன் எல்லாம் தெரிஞ்சு அவர் அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு காட்டுல வியாசதேவருடைய ஆசிரமத்திலிருந்து அவருடைய சீடர்கள்லாம் குருகுல் பசங்க பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அவங்க இந்த மரத்தெல்லாம் வெட்டி சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், பானி சமித்பானின்னு சொல்லி அந்த மரத்தோடைய இது யாகத்துக்காக அதுதான் உபயோகிப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வெட்டிட்டு இந்த பாகவத ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதை கேட்குறாரு சுகதேவ கோஸ்வாமி அந்த காட்டில். ரொம்ப நல்லா இருக்கு கிருஷ்ணருடைய அந்த லீலையை பற்றி, பூத்தனையை பற்றி. பூத்தனை ரொம்ப 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 பாக்கியசாலி. ஏன்னா கிருஷ்ணர் அவருக்கு ரொம்ப பெரிய தயா காமிச்சாரு. அஹோபகியம் ஸ்தனகால கூட்டம் ஜிக்காம் சயாயாதபி அசாதவி லேபே கதிம் தாத்ரி உச்சிதாம் ததோன்யாம் கம்வா தயாலும் சரணம் துவமேவா, கம்வா தயாலும் சரணம் துவமேவா. இதுக்கும் மேல இருக்கிற தயாலு யாரு? பூத்தனை கிருஷ்ணரை கொன்னிடலான்னு சொல்லி பூத்தனை ரொம்ப நல்லா அழகா கிருஷ்ணரை ஏற்றுக்கிட்டா. அந்த பூத்தனைக்கு அவர் கொன்னு, கிருஷ்ணரே அவர் அந்த பூத்தனையை கொன்னு, அந்த பூத்தனைக்கு ஆன்மீக உலகத்துல ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துட்டாரு. அவரை கொல்ல வர அந்த ராட்சசிக்கு ஒரு அம்மாவோடைய ஒரு தாயோட ஸ்தானம் கொடுத்தாரு கிருஷ்ணர். இதுக்கு மேல தயாலு வேற யாரு நான் சேவிக்கிறது? கம்வா தயாலும் சரணம் துமேவா, வேற யாருக்கிட்டவே நான் சரணம் கேட்கறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு இந்த பாகவதத்துல. வியாசதேவ் எழுதியிருக்காரு. ஆனா சுகதேவ கோஸ்வாமி அதை கேட்கிறாரு. பாகவதம் இந்த பாகவதம் வேற. அதை கேட்டு அவர் ரொம்ப அழகா இருக்கு
அப்புறம் திரும்பி மற்ற ஸ்லோகங்கள்லாம் வந்து அவங்கள போய் பார்க்குறாரு. பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அவருடைய அப்பாவுடைய ஆசிரம் தான். அவர் வந்து திரும்பி பார்க்காம போயிட்டாரு. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் வியாசதேவருடைய ஆசிரமத்தில் நாங்கள் வந்து பாகவதம் படிச்சிருக்கோன்னு. திரும்பி சொல்லுங்கள், இன்னும் ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரே கிருஷ்ணர் மேலே ஒரே அட்ராக்ஷன். என்னை கூட்டிகிட்டு போங்க ஆசிரமத்தை சொல்லி அவருக்கு பின்னாலே போயிட்டாரு. அப்போ தான் அப்பாவை பார்க்குறாரு. இதுதான் என்னுடைய அப்பா வியாசதேவ், இவர் தான் சொல்லி கொடுக்குறாரு அதை அப்படின்னு சொல்லி அப்பாவை ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்க்குறாரு. அப்பாவும் குழந்தைய அப்போ தான் பார்க்குறாரு. மகனே, பாகவதம்னால வந்துட்டேன் நீ திரும்பி என்கிட்ட. நான் கூப்பிட்டோன்னு வரல, பாகவதம் கூப்பிட்டோன்னு வந்துட்டாரு. அது பாகவதமுடைய பவர் அப்பாவும் மகனையும் சேர்த்துடுச்சு. அப்புறம் அப்பா கிட்ட வந்து பாகவதம் சொல்லிக்கூடன்னு சொல்லி பாகவதத்தை ஃபுல்லாக சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து மற்ற சீடர்கள்ட்டெல்லாம் பூர்வமாக சொல்லி கொடுக்கல, இதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சுகதேவ கோஸ்வாமி வந்த உடனே அவருக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறாரு. அந்த சுகதேவர் வந்து அங்கேருந்து திரும்பி இறங்கி போயிடுறாரு. பாகவதம் கேட்டுட்டேன்னு சொல்லி ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த பரீட்சித் மகாராஜ் இருக்கிற இடத்துல வர்றாரு. பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணோன்னு சொல்லி ரிஷிகள் முனிகள்கிட்டலாம் கேட்குறாரு. இந்த மாதிரி 7 நாளில் எனக்கு வந்து பாம்பு கடிச்சு நான் போயிடுவேன், மரணம் ஆகிடுவேன், ஸ்ருங்கி வந்து என்னை சாபம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது சொல்கிறாங்க. சுகதேவ கோஸ்வாமி இங்கே வராரு. நக்னமாக, மேலே ஒரு துணியும் கிடையாது, பியூட்டிஃபுல் ஹேர், காம்ப்ளெக்ஷன் வந்து கிருஷ்ணர் மாதிரி கருப்பா அப்படியே வராரு. அவரை சுற்றி சுற்றி நாயெல்லாம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த காட்டில் இருக்கிற பெண்களை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பின்ன எவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்குன்னு சொல்லி. ஆனால் சுகதேவ கோஸ்வாமி அவங்கள யாருமே தெரியாது, பார்க்க முடியல அவருக்கு. அவங்கள யாருமே பார்க்குறதில்ல அவர். நேற்றுக்கு நான் சொன்னேன் அந்த கதை, அர்ஜுனர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன தெரியுதுன்னு கேட்டால் கண்ணு மட்டும் தெரியுது, அந்த கிளி வருது. அது மாதிரி சுகதேவ கோஸ்வாமிக்கு இந்த உலகத்தில் இருந்தால் கூட அவருக்கு கிருஷ்ணன் மட்டும்தான் தெரியும். பார்க்குறதுல அவருடைய திருஷ்டியில் கிருஷ்ணன் மட்டும்தான் அவருக்கு பார்க்க முடியும். அதனால் இவர் யாருமே கிடையாது. இங்கே வந்து பார்த்த உடனே பரீட்சித் மகாராஜை பார்க்குறாரு. ரிஷிகள் முனிகள் எல்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி பரீட்சித் மகாராஜரை வர வைத்து உட்கார சொல்கிறாரு. ஆசனம் கொடுத்து எல்லாருமே சுகதேவ கோஸ்வாமியை பார்த்த உடனே நமஸ்காரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசினார் அவர் பாகவதம். ஒவ்வொரு கேள்வியும் பரீட்சத்து கேட்க கேட்க பாகவதம் ஃபுல்லாக அவருடைய வாயிலிருந்து வந்தது. சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா. அப்பா சொல்லி கொடுத்த அந்த பாகவதத்தை என் பையன் எப்படி சொல்கிறான்னு சொல்லி வயசுதேவம் உட்காந்துட்டாராங்க. வியாசதேவம் உட்காந்துருக்காரு, வியாசதேவோடைய அப்பாவும் உட்காந்துருக்காரு, பராசர முனியும் உட்காந்துருக்காரு. கேட்டிங்களா? நாரத முனி, பராசர முனி, வியாசதேவ் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. யார் பேசுகிறாங்க? சுகதேவ கோஸ்வாமி, 16 வயசு. அவர் பேசுகிறார். ஏன்னா கிருஷ்ண கதை வந்து எங்கிருந்து வந்தாலுமே அதை கேட்கணும் நம்ம. ஏன்னா இது வந்து 16 பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்னு கிடையாது. சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். ரசத்தோடு வருது. அது என்னது? ரசிக பக்தர்கள் வந்து அதை கேட்பாங்க, அதை ரசிப்பாங்க. அந்த ரசிக்கிறதுக்கு உள்ள அந்த ருச்சி இருந்தால் தான் உங்களுக்கு ரசிக்க முடியும். இவங்க வந்து எல்லாரும் கேட்குறாங்க. வியாசதேவ், பராசர முனி, நாரத முனி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்கள நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டார் ஆசனில். இப்போ நான் எல்லாம் இப்போ வந்து பக்தி வேதாந்த சாமி பிரபுபாத, பக்தி சித்தாந்த ஸ்ரீ டாக்கூர், என்னுடைய குரு மகாராஜ் உட்காந்துருக்காங்க. பாகவதம் பேசுன்னு சொன்னால் நான் பேசவே மாட்டேன். கீழே இறங்கி சப்பட்டே ஆகிடுவேன். கீழே ஐயோ ப்ளீஸ் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லி. ஆனால் சுகதேவ கோஸ்வாமி பேசினார். ஏன்னா அது கிருஷ்ணருடைய இச்சை. இதே மாதிரி அந்த இடத்துல மதுரா, அங்கேயும் பாகவதம் நடக்கிறது. பரீட்சித் மகாராஜ் கூட வஜ்ரநாபா, கிருஷ்ணருடைய என்ன சொல்லுவீங்க, கிரேட் கிராண்ட்சன், கொள்ளு பையன், கொள்ளு பேரன், கொள்ளு பேரன் அப்படின்னு சொன்னா அது எப்படின்னு சொல்லுங்க. Who is வஜ்ரநாபா? கிருஷ்ணருடைய ருக்மிணி வழியா பையன் வந்து யாரு? பிரத்யும்னன். பிரத்யும்னுடைய பையன் யாரு?
அனிருத்தனுடைய பையன் வந்து வஜ்ரநாபன். புரிஞ்சுதா? கிரேட் கிரேட் கிராண்ட்சன். வஜ்ரநாபன் வந்து ராஜாவாயிட்டாரு. யுதிஷ்ட மகாராஜ் வந்து காட்டுக்கு போயிட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த பக்கத்தில் பரீட்சித் மகாராஜ் ஹஸ்தினாபூர்ல மதுரையில வஜ்ரநாபாவை ராஜாவை போட்டு போயிட்டாரு. அவரு வஜ்ரநாபா வந்து சாண்டில்ய ரிஷி, அவர்கிட்ட இந்த மாதிரி இது வச்சு அவரும் வந்து கேட்டுக்கிறாரு, இந்த கிருஷ்ணருடைய ஒவ்வொரு இடத்துலையுமே என்னுடைய அதுக்கு வஜ்ரநாபருக்கு வந்து கிருஷ்ணர் யாரு? தாத்தாவுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. எல்லார்டையும் கேட்டு மதுரையில அவர் எங்க எந்த லீலை செய்தாரு, இந்த இடத்துல எந்த லீலை செய்தாரு, இந்த இடத்துல சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கோவில் எல்லாம் கட்டி அங்க வந்து கிருஷ்ணருடைய ஸ்தாபனை செய்கிறாரு. நீங்க வந்து கோவர்தன் மலையில இது பண்ணீங்கன்னா ஹரிதேவ கஷேத்திரம்னு சொல்லி அதை வஜ்ரநாப தான் கட்டினது. அங்கே கிருஷ்ணருடைய விக்கிரகம் அவர் தான் போட்டது. என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய விக்கிரகம், கொள்ளு தாத்தா வந்து பகவான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். என்னுடைய கொள்ளு தாத்தா சாதாரண கொள்ளு தாத்தா கிடையாது. பள்ளிகள் எல்லாம் வயசானவர், தலை முடியெல்லாம் வந்து கிடையாது. 16 வயசு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு என்ன கொள்ளு தாத்தா. He is supreme lord நவயவனம் ச அப்படின்னு சொல்லி அவருடைய புகழெல்லாம் கேட்டு கேட்டு ரசிச்சு அவர் ரொம்ப இதாக இருக்காரு. இன்னும் கேட்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. இப்போ சாண்டில்ய ரிஷி சொல்கிறாரு, இங்கே வந்து உத்தவர் இங்கே தான் இருக்காரு. உத்தவர் இந்த பக்கம் விருந்தாவனத்தில் வந்த உடனே அவர் வந்து கோபிகள் கூட சங்கமாயி அந்த கோபிகளோட உயர்ந்த தூய பக்தியை கேட்குறாரு. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க கிருஷ்ணருக்காக, அவங்க வாழறதே கிருஷ்ணருக்காக. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னுடைய பக்தி எல்லாம் நத்திங், நான் எதான் எனக்கு கிருஷ்ணர் இங்கே இதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு, நீ என்னுடைய பக்தனாச்சு அங்கே போய் பாருன்னு சொல்லி இப்போதான் எனக்கு புரியுறது நான் எந்த மாதிரி பக்தன்னு சொல்லி. எனக்கெல்லாம் பக்தியே கிடையாது போல் இருக்குன்னு சொல்லி இந்த கோபிகளுடைய கொஞ்சம் ஏதாவது தயா ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைச்சதுன்னா எனக்கும் முன்னேறலான்னு சொல்லி நான் இங்கே ஏதாவது அவங்க சவுட்டுற அந்த புல்லில் ஏதாவது ஒரு சின்ன துளியாக இருந்தேன்னா அவங்களுடைய காலுடைய துளிப்பட்டு எனக்கு கொஞ்சம் பக்தி வருமேன்னு சொல்லி விரும்பி அந்த இடத்துல அந்த புல்லில் தான் இருக்காராம். சாண்டில்ய ரிஷி வந்து சொல்கிறாரு, இங்கே தான் இருக்கார் உத்தவர், இங்கே கீர்த்தனம் பண்ணால் அவர் வருவார், அவர்கிட்ட கேளு, நீ உன்னுடைய கொள்ளுப்பா தாத்தாவை பற்றி எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் எல்லாமே சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து இது ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அங்கே உட்காந்து கீர்த்தனம் பண்ணுறாங்க எல்லாருமே. யார்? கிருஷ்ணருடைய மனைவிகள் இருக்காங்களே, துவாரகா மனைவிகள், அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து, அவங்களுக்கெல்லாம் வயசாகிடுது, பட் அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமான கீர்த்தனை பண்ணுறாங்க அந்த இடத்துல. உத்தவர் வெளியில் வராரு அங்கேருந்து. உத்தவ குண்டுன்னு இன்றைக்கி இருக்குது அந்த ஏரியாவில் தான். அந்த இடத்துலேருந்து வெளில வராரு புல்லேருந்து. நீங்கள் கீர்த்தனை பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி உத்தவரை உட்கார வச்சு அங்கே பாகவதம் நடக்கிறது. அப்போ அந்த டைமில் பரீட்சித் மகாராஜும் அங்கே இருந்தார். சாண்டில்ய ரிஷி வந்து பரீட்சித் மகாராஜா நீங்கள் போகலான்னு சொன்னார். நீங்கள் மட்டும் போங்க, ஹஸ்தினாபூரில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஐயா நான் வந்து கதை கேட்காம போக மாட்டேன்னு சொன்னார். என் கிருஷ்ண கதையை நான் கேட்க, உனக்கு வேற கதை அங்கே இருக்குது, நீ அங்கே போ, அங்கே சுகதேவ கோஸ்வாமி உனக்கு கதை பேசுவார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பினார். இங்கே வந்து வஜ்ரநாபர் வந்து உத்தவர்கிட்டேருந்து டைரெக்டாக கேட்குறாரு. இந்த பக்கத்தில் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் கேட்குறாரு. 2 இடத்துலையுமே பாகவதம் நடந்தது. அதனால இது பகவானுடைய செயல், இது பகவானுடைய செயல். பரீட்சித் மகாராஜ் இந்த பக்கம் கேட்க, இந்த இடத்துல வஜ்ரநாபர் வந்து அவங்க அந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் ராணிகள் கூட சேர்ந்து கேட்க எல்லாருமே கிருஷ்ண கதை கேட்குறாங்க. அந்த மாதிரி நிலைமை இப்போ பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் செய்து வைத்திருக்காரு. இந்த உலகத்தில் பல இடத்துல பல பாஷைகளில் பாகவதம் பப்ளிஷ் பண்ணி அவங்க பாஷையில் எஸ்டோனியன், மால்டேவியன், ரஷ்யன், கிரீக், ஸ்பானிஷ், அந்த நான் சில பாஷைகள் நான் கேட்டதே கிடையாது. இப்போ வந்து ட்ரைபல் லாங்குவேஜ் நார்த் ஈஸ்ட் இந்தியா இல்லை ட்ரைபல் லாங்குவேஜில் அவங்களுடைய பாஷையில் பகவத்கீதை போட்டிருக்காங்க. போகோபோத் கீதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்ட இருக்காது. I took that sample and showed tribal
பாஷையில் அந்த என்ன சொல்லுவாங்க ட்ரைபல் தமிழில் பழங்குடியினர் அவங்களுடைய பலவிதமான பாஷைகள் இருக்கு. அந்த மேஜர் பாஷையில் பகவத்கீதை போட்டு அவங்க பகவத்கீதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பப்புவா நியூ கினியான்னு ஒரு இடத்துல எங்கள் டிவோட்டி சொன்னார், அங்கே பாஷையே இல்லை, அவங்க பாஷை பேசுவாங்க, எழுத்து ஸ்கிரிப்ட் கிடையாதுன்னு சொல்லி அதுக்காக பக்தர்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் பகவத்கீதை பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது எல்லா பாஷையிலுமே அவனுக்கு பகவத்கீதாலாம் இருக்குது. ரஷ்யாவில் வந்து கவர்மெண்ட்டே பாகவதம் ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இன் ரஷ்யா கவர்மெண்ட் இஸ் டூயிங் ஈஸ்டர்ன் கிளாசிக்ஸ்னு சொல்லி, பாகவதம்னு சொல்லலை, அதை வந்து ஈஸ்டர்ன் கிளாசிக்ஸ். அந்த இடம் இருக்கே இந்தியான்னு, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஈஸ்டர்ன் கிளாசிக்ஸ்னு சொல்லி பார்த்தா ரஷ்யன் புக்கு மாதிரியே இருக்கும். ஒரு படம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியில் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக கருப்பாக கோல்டு லெட்டர்ஸில் ஈஸ்டர்ன் கிளாசிக்ஸ், நல்ல பார்டர்லாம் போட்டு உள்ளே திறந்தால் தான் என்னென்ன தெரியும். ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க பாஷையில் பாகவதன் கதை, கிருஷ்ண கதையை கேட்கறது இந்த மாதிரி யாருமே செய்தது கிடையாது. இது வந்து சரித்திரத்தில் கம்ப்ளீட்டாக புதுசு. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் பண்ணியிருக்காரு. கிருஷ்ண கதை இந்த உலகத்தில் எல்லா முக்குலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மட்டும் இங்கே பேசுகிறோம்னு வச்சுங்க, இந்த மாதிரி லட்சக்கணக்கான குரூப்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி காலம்பரை 8 மணிக்கு கதையை ருச்சிச்சு கேட்டு அவங்க படித்து மற்றவங்ககிட்ட சொல்லி கொடுத்து எல்லா இடத்துலையுமே கீர்த்தனை கிருஷ்ண கதை நடந்துட்டுருக்கு. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் பண்ணது. அந்த காலத்தில் சுகதேவ கோஸ்வாமி பேசினதை இப்போ இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு முக்குலையுமே ஹரிநாம சங்கீர்த்தனம், ஸ்ரீமத் பாகவதம் கதை நடக்கிறது. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. ஸோ அது சொல்லியிருக்காரு, தூய பக்தர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் எழுதின அந்த பாகவதம், அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த பாகவதம் கிளாஸில் நம்ம கேட்டோம்னா you will immediately destroy the ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுக்ரத் சதாம். அதெல்லாம் போய்டும்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூ மஸ்ட் ஹியர் ரெகுலர்லி பாகவதம் அண்ட் வி மஸ்ட் ரீட் பாகவதம். எவ்வளோ பேர் பாகவதம் வச்சுருக்கீங்க? எவ்வளோ பேர்கிட்ட பாகவதம் இல்லை? 1 2 3 4 அவ்வளோதானே? வெரி குட். 4 பேருக்கு செட்டு கொடுத்துருங்க. என்ன சும்மா இருக்கீங்க? 4 பேர் வாங்கிடுங்க செட்டு. செட்டை வாங்கி படிச்சிடுறீங்களா? வாட்? இன்றைக்கே கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. செட்டை வாங்கிடுங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. பாகவதமுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால் வீட்டில் இந்த மாதிரி பெரிய ஆல்டரில் வைத்து பூஜை பண்ணாதீங்க. அதை வந்து திறந்து படிக்கணும், அதுதான் பூஜை. பாகவதத்தை திறந்து படிக்கிறது, that is a real puja for Bhagavatam. Srimad Granthara Srimad Bhagavatam ki. Any question? அதை நான் பார்த்து சொல்லணும், அதை மறந்து போயிடுது எனக்கு. அப்புறம் வேளாம்பல் பறவை, அன்னப்பறவை, கொசு, காக்கா, அன்னம் பறவை, வேளாம்பல், கொசு சொல்லுவாங்க. கொசுவா? இது பசுவோட மடியில் போய் கடிச்சாலும் பால் குடிக்காம ரத்தம் குடிக்கும், அந்த மாதிரி. அது வேற, அது கேரளத்தில் சொல்லுவாங்க அதை எப்போதுமே. இன்னொரு பட்சி, 4 பட்சி, அப்புறம் ஒரு மீன். எனவே அதை பார்க்கலாம் நம்ம. I'll tell you. Any other question? ஆமாம், நேற்றுக்கு நீங்கள் கிளாஸ்க்கு வரலையே. ஆனாலும் கேட்டோம். சரி, ஓகே. சொன்னதோட சம்மரி கேட்டோம். ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, எஸ்பெஷலி அந்த பக்தி. அது கிடைச்சாலும் ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. ஃபோக்கஸ் கிடைக்கல, கிடைச்சாலும் ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. அதுதான் கட்டுண்டாத்மானா அப்படி தான் இருக்கும். நம்மெல்லாம் யார்? இப்படி தான் இருக்கும். நம்ம கதை இப்படி தான் இருக்கும். கிருஷ்ண கதை கிடையாது, கட்டுண்ட ஆத்மாவுடைய கதை.
ஸோ ஃபோக்கஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, அதை எப்படி ஃபோக்கஸ் வர மாதிரி பார்க்கறதுன்னு சொன்னால், பக்தர்கள் கூட இருந்து நம்ம படிக்கிறது. அதனால தான் பக்தர்களோடு இருந்து நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் டெஃபினட்டாக அதில் என்கரேஜாக கிடைக்கும் நமக்கு. அத்வைதாச்சாரியார் அந்த காலத்தில் நவதீப்பில் அவர் மட்டும்தான் பாகவதம் வீட்டில் நடத்திட்டு இருந்தார். பக்தர்கள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் சனாதன கோஸ்வாமி அவர் ரிட்டையர் ஆகி பாகவதம் படிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டார். நான் மினிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. காலம்பரை கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்து உட்காந்து பக்தர்கள் கூட பாகவதம் வாசிக்கிறார். ஃபுல் டே இதுதான். கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இது ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் திரும்பி பாகவதம். ஃபுல் டே சிம்பிளி ரீடிங் வித் டிவோட்டீஸ் பாகவதம். அதை மெதுவாக அந்த ருச்சி வர வர யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ். எதில் நம்மளுக்கு ஃபோக்கஸ் இருக்குது? வேறு எதிரியாவது உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கா? எதில்? பிஸ்னஸில்? அப்படி ஜென்ரலாக சொல்லாதீங்க, ஸ்பெசிஃபிக்காக. எது? பிஸ்னஸ். எதனால? பணம். எதனால பணத்துக்கு மேலே இவ்வளோ ஆசை உங்களுக்கு? அதே மாதிரி உங்களுக்கு கிருஷ்ணர் மேலே வந்ததுன்னா பின்ன ஃபோக்கஸ் இல்லை வருத்தனங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு ஒரு ஐட்டமில் ஃபோக்கஸ் இருக்குது, அது வேற. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ள தகுதி இருக்குது உங்களுக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த தகுதியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக சாப்பிடலாம் சொல்லவே தேவையில்லை. கரெக்டா? குழந்தைக்கு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் நல்ல ஃபோக்கஸோடு சாப்பிட்றான்னு சொல்ல தேவையில்லை. போடா சாப்பிட்டுட்டே இருப்பார், நீங்களாம் சொல்லித்தர தேவையில்லை எனக்கு. அதே மாதிரி ஒரு டீனேஜர் பாய் ஒரு படம் பார்க்குறாருன்னு சொன்னால் ஃபோக்கஸ்டாக பாரு, கேர்ஃபுல்லாக பாரு. நீ சொல்ல தேவையா அந்த அட்வைஸ் எல்லாம்? இல்லை. எதனால அந்த ஃபோக்கஸ் இருக்குது? அது பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அதனால் பிடிக்கிற ஐட்டம் மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம பிடிக்க வைக்கணும். நம்ம we should fall in love with கிருஷ்ணா. அதுவரை நீங்கள் சாதகன்னு சொல்கிறது. சாதகன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவன், ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறவன். ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கவனுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட்னா வந்துடாது. எனக்கு ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. மெதுவாக வரும்பா, இமிடியேட்டாக வராது. உங்களுக்கு என்ன, உங்கள் காலேஜில் போய் நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே உள்ளே இறங்கினோன்னே டாக்டர் ஆக முடியாது. அது 6 வருஷம் ஆகும். அப்புறம் இன்டர்ன்ஷிப்பு, ட்ரைனிங்கு, ஹவுஸ் சர்ஜன்சி அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் 10 பேர் கொன்னப்புறம் தான் நீங்கள் சரியாக டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. எவ்வளவு பேர் உயிர் கொடுக்கணும் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு? ஒரு சில ஆஸ்பெக்ட்ல பை டிஃபால்ட் ஃபோக்கஸ் டெவலப் ஆகுது வித்தவுட் எனி எஃபர்ட் டெவலப் ஆகுது. அதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அது பிடிக்கிறதுனால. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்க பிடிக்காம இருக்கிறதுனால தான் பிரச்சனையே இருக்கு. கரெக்டுங்க. நீங்கள் ரொம்ப 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 ஜன்மங்களாக இதில் இந்த சாக்கடையில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சாக்கடை தான் உங்களுக்கு பிடிக்கும். அதை மறந்துட்டீங்க, கிருஷ்ணரை மறந்துட்டீங்க, உங்களையும் மறந்துட்டீங்க. அதனால தான் ஞாபகப்படுத்துகிறோம். ஹரிநாமன் சொல்லி கிருஷ்ணருடைய கதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துகிறோம். அந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு மெதுவாக கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்துருச்சுன்னா பின்ன இதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா நிரந்தரமாக உங்களுக்கு அந்த ருச்சி உண்டு, உள்ளே இருக்குது, அதை வெளியில் எடுக்கிறோம். இல்லாதது கிடையாது, இது இருக்கிற நிலைமை. அதை இல்லவே இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ருச்சி வர்றதுக்கு. ஆல்ரெடி உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் நிரந்தரமாக இருக்கிற ஒரு கனெக்ஷன் உண்டு. மம இவம் சஜீவலோகே ஜீவபூத சனாதனன்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். அதனால் அதை புனருத்தாரணம், அதை சிம்பிளி ரிவைவ் செய்கிறது தான் நம்ம இது வேலை. அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி அட்ராக்டட் டு கிருஷ்ணா. நாட் ஈஸி. இந்த உலகத்தில் ஒன்றுமே ஈஸி கிடையாதுங்க. நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்களே, பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியா? ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை முயற்சி செய்கிற நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஏன்னா அந்த தீம் கடைசியில் கிடைக்குமே காசு, அதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு வேல்யூ இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் எனக்கு அடையணும், கிருஷ்ண பக்தி அடையணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா நீங்களும் உற்சாகமாக அந்த முயற்சி செய்வீங்க. ரைட்? யூ ஷுட் மேக் எஃபர்ட் சின்சியர்லி.
இப்போ நம்ம பௌதிகமான விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் ஆவாங்க ஷோரா தில் சி சம் ரிசல்ட் வர. பட் பக்தியில் வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த உள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு, அதெல்லாம் நம்மளால வந்து அது ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியலீங்க. அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் டிப்ளமா கோர்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி 6 மாதத்தில் கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? சர்டிஃபிகேட் டிப்ளமா கோர்ஸ். அப்புறம் வந்து வேறு ஒரு கோர்ஸ் இருக்குது 1 வருஷம். சிங்கப்பூரில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் 1 வருஷத்தில் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? காசு நல்லா வாங்குவாங்க. 1 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கிளாஸஸ் முடித்து உங்களுக்கு கிடைச்சிடும். போஸ்ட் கிராஜுவேட் 2 வருஷம், பிஹெச்டி 6 வருஷம், எம்பிபிஎஸ் வந்து 6 வருஷம் ஆகும். எல்லாத்துக்குமே டைம் உண்டு, விதவிதமான டைம். நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு போய் சிங்கப்பூரில் 1 வருஷத்தில் கொடுக்குறாங்களே எம்பிஏ, உங்களுக்கு அந்த மாதிரி வராதான்னு சொன்னால் வராதுங்க. இங்கே 6 வருஷம் ஆகும். பிகாஸ் யூர் ஸ்டடிங் சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி. அதனால் உங்களுக்கு கிருஷ்ண பக்தி இம்மிடியட்டாக வரணுமே, அதை வரலையே. நான் வந்து 12 வருஷமாக ஹரே கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்கேன். வாயில் இந்த நுரையெல்லாம் வெளியில் வருது. நான் காலம்புரை சொல்கிறேன், நைட்டு சொல்கிறேன், ராத்திரி சொல்கிறேன், மேலே எழுந்திருக்கிறேன். என்னையா இது எப்போ தான் வரப்போகிறதோ அந்த கிருஷ்ண பக்தி? இவ்வளோ பிரசாதம் சாப்பிட்டுட்டேன், வீறிட்டேன், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுதுங்க பிரசாதம் சாப்பிட்டு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸில் வந்தப்புறம். ஆனால் பக்தி வரவே இல்லையே, என்னங்க இது அப்படின்னு சொல்லி பலதும் உங்களுக்கு தலையில் கேள்வி இருக்குது. இதெல்லாம் பௌதிகமான கேள்வி. இந்த கேள்விகள்லாம் வந்து மெட்டீரியல் அனாலிசிஸ் ஆஃப் எ ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன், இது ஆக்ஷன். ஆன்மீகமான செய்கிற காரியங்களை நீங்கள் மெட்டீரியலாக பார்த்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு பக்தி வரலன்னு? அப்படி ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு உள்ள பக்தி வந்திருக்கு வரலன்னு சொல்லி? இதான் மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்களா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லி? சரி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் கேஜியில் தான் இருக்கீங்க நீங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு பிஹெச்டி டிகிரி ஏன் கிடைக்கலன்னு சொல்லி கேட்குறீங்க. கேஜியில் தானே இருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் யூ அக்ரி வித் தட். நான் வந்து சாதனை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் பண்ணுறேன்னு சொல்லி. கிருஷ்ணர் அடையிறது அவ்வளோ ஈஸி காரியம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் அடையிறதுன்னு அவ்வளோ ஈஸி காரியம் கிடையாது. ஏதோ சைத்தன்யமா அப்படி காலத்தில் தான் ஈஸியாக இருக்குது. அதர்வைஸ் வெரி டிஃபிகல்ட். மாம் து வேதனா கஷ்டனா சொல்லிட்டாரு பகவத்கீதையில். என்ன யாருக்குமே புரிய முடியாது அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணா இஸ் நாட் அ ஆர்டினரி பர்சன். இந்த கலியுகத்தில் அதுவும் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதோட இயக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிருஷ்ணர் கிடைக்கிறாரு. அதர்வைஸ் யூ வில் நெவர் கெட். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கிருஷ்ணா இஸ் நாட் அன் ஆர்டினரி திங். கிருஷ்ணா வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாங்க. பகவான் கோபிகள் கூட தான் இருப்பார். அவங்களுக்கு அந்த தூய பக்தர்கள் கூட தான் சுற்றிட்டு இருப்பார் எப்போதுமே. அந்த மாதிரி நிலைமையில் அந்த மாதிரி பக்தி இருந்தால் தான் கிருஷ்ணர் அடைய முடியும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர் யார், நீங்கள் யாருன்னு சொல்லி. என்ன எனக்கு பக்தி வரல, எனக்கு நரேந்திர மோடியே பார்க்க முடியாது உங்களால். நீங்கள் நரேந்திர மோடியே பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து ஃபோனில் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ இது பண்ண ஹலோ ஹரே கிருஷ்ணா, எனக்கு வந்து நரேந்திர மோடிக்கிட்ட எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணும், அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see him. How can you see God? அவர் என்ன சும்மா வேலை இல்லாமல் உட்காந்துட்டுருக்காரு நினச்சிட்ருக்கீங்களா? அதான் எப்போதுமே புல்லாங்குழல் வச்சுருக்கிறவங்க தான் அப்பாயின்மெண்ட்டே இல்லையே, என்னை பார்த்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாமா நீங்கள்? இட் இஸ் நாட் லைக் தட். யூ cannot see God so easily unless you become qualified with bhakti. அந்த தகுதி இல்லாமல் நீங்கள் வந்து இது கேட்கவே கூடாது. எனக்கு பக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு அந்த அனுபவம் எனக்கு வரணுமா இல்லையா, அந்த தகுதி அந்த யோக்கியதை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணாலாம் கிருஷ்ணர் வரமாட்டார். கிருஷ்ணா நீ இப்போ வரலைன்னா உன் மேலே நம்பிக்கை இல்லை எனக்குன்னு சொல்லி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் சம்திங் தட் ஆர்டினரி. பக்தர்கள் வந்து எனக்கு இதுதான் தேவை, எனக்கு நான் இதுக்கு தான் லாயக்கு, ஐ டோன்ட் ஹேவ் பக்தி, எனக்கு ஒரு துடி பக்தி கூட கிடையாது, என்னுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரார்த்தனை செய்வார். அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். அந்த மூடே வேற. எனக்கு இன்னும் பக்தி வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கணும்.
ஆனால் கிருஷ்ணர்கிட்டயே நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டீங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் பக்தி. ஐநந்த தனுஜா கிங்கரம் பதித்தம்வாம் விஷமே பவாம் புதவ் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கேட்டுக்கிறார் இல்லையா. இஹஜனி நானுராக, எனக்கு அந்த ராகமே அந்த அட்டாச்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. பகவானே இப்படி பிரார்த்தனை பண்ணுறாரு. ரைட். ஸோ அது மெதுவாக உங்களுடைய தகுதி எப்படி, உங்களுடைய ஈகர்னஸ் எப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வில் கிவ். யுதிஷ்டிர் மகாராஜ்கிட்ட அதுதான் விதுரன் சொல்கிறாரு, முக்திர் ததாதி கரிகிச்சித் நஸ்ம பக்தி யோகம். முக்தி வேணா கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவார் கிருஷ்ணர். ஏன்? பூத்தனாவுக்கும் முக்தி கிடைச்சது, சிசுபாலாவுக்கும் முக்தி கிடைச்சது. ஆனால் முக்திர் ததாதி கரிகிச்சித் நச்சஸ்ம பக்தி யோகம், ஆனால் பக்தி அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். அது ரொம்ப வேல்யூபிள். அதனால் நீங்கள் எனக்கு இன்னும் இது வரலைன்னு சொல்லி கவலை கரெக்டான கவலை. ஏன்னா அதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கறதுனால அது ஒரு கவலையாக இருக்கிறது குட். ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அது ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக. ஸோ யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஹெல்த்தி ஒன்லி. டெஃபினெட்லி யூ ஹவ் இம்ப்ரூவ்டு. இல்லைன்னா நீங்கள் என்னையா சாண்டிங் பண்ணுறோம், கொஞ்சம் போய் மிருத்யுஞ்சய ஹோமம் ஏதாவது பண்ணலாம், சீக்கிரட்டாக அந்த முருகர் கோயிலில் போய் பின்னால் இது ஏதாவது பண்ணிடலாம், ஏன்னா இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் அந்த ஃபெய்த் போகாமல், அந்த ஒரு நம்பிக்கை போகாமல் இருக்கிறது பாருங்கள், அதே ஒரு பெரிய விஷயம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இன்னும் எவ்வளவு டைம் ஆகும், அதெல்லாம் டைம் எல்லாம் கிடையாது பக்திக்கு. யூ ஆர் ஆல்ரெடி பக்தா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். யூ ஆர் ஆல்ரெடி கிருஷ்ணாஸ் பார்ட் அண்ட் பார்சல். டெம்பரரியாக இந்த நிலைமையில் நமக்கு அந்த அனுபவம் இல்லை. தட்ஸ் ஆல். பிரபுபா சொன்னார், there was never a time you were ever separated from Krishna. You are never separated from Krishna. It is just a temporary illusion. அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம். By regularly chanting Hare Krishna, being in the company of devotees. ஸோ டிவோட்டீஸ் அந்த மாதிரி நெகட்டிவாக அவங்களுக்கு டிப்ரெஸ்டு ஃபீலிங் ஒன்றும் கிடையாது. எம்பிபிஎஸ்க்கு போயிருக்கீங்க, என்னையா ஆல்ரெடி 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 10 பேப்பர் எனக்கு கிளியர் பண்ணல, எனக்கு டாக்டர் டிகிரியே கிடைக்காது, அது டெஃபினட்டாக கவலை தான். ஆனால் டிவோட்டீஸ்க்கு அந்த மாதிரி கவலை கிடையாது. நான் தான் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேனே, ஜபம் பண்ணிகிட்ருக்கேனே, பகவானுடைய சர்வீஸில் முயற்சி செய்துட்ருக்கேனே, அதே ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. இல்லைன்னா வெளியே எங்கேயோ நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போது என்னுடைய நிலைமை ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. At least I am engaged in devotional service. That is a very big thing. Okay. So be happy in chanting Hare Krishna and being engaged in devotional service. அதே ரொம்ப பெரிய காரியம். ஈரோட்டில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அதை? இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க ஈரோட்டில் இருந்து? They all don't have that benefit. You have that benefit. Yes, Hare Krishna. மாதாஜி சொல்லுங்கள். ஆமாம், தூக்கம் வந்துடும். அது எழுந்து நில்லுங்க, தூக்கம் வந்தோடனே எழுந்துருங்க. சிம்பிளான இதெல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்குய்ஸி இது கிடைக்கிறது, முகத்தில் ஷிஷ்னு சொல்லி தண்ணியை வச்சுங்க, அது ஸ்பெஷலாக கிடைக்கும். கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடி எடுத்து பண்ணுங்கள். மேலாம் பண்ணி மகராஜ் நீங்கள் பண்ண மாதிரி நான் சொன்னேன், கண்ணாடியெல்லாம் மறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இன்னும் தூக்கம் வந்தது. ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம செய்கிறது. மெட்டீரியலாக இருக்கிறதெல்லாம் சில சொல்யூஷனில் இருக்குது, அதை செய்யுங்க. அப்புறம் மென்டலாக இருக்கிற சொல்யூஷன்ஸ், அதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை முயற்சி செய்கிறது. இஃப் யூ ட்ரை, பகவான் பார்ப்பார் ரொம்ப இதாக ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி, ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ வில் நாட் ஸ்லீப். முயற்சி செய்யாமல் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் பண்ணி 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 இதுலேயும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கிருஷ்ணர் உங்கள் முயற்சியை ஏயதா மாம் பிரபத்யந்தே தாங் ததைவ பஜாமியகம், எப்படி நீ முயற்சி சேவை அது மாதிரி நானும் உனக்கு கொடுப்பேன். கிருஷ்ணா இஸ் எ வெரி குட் பிஸ்னஸ் மேன். நீங்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி அவர் திரும்பி கொடுப்பாரு. இப்போ எழுந்துருங்க, தூக்கம் வருதா எழுந்துருங்க, ஹட் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நடந்து போங்க, அப்புறம் இது பண்ணுங்க. அந்த மாதிரி முயற்சி செய்தீங்கன்னா சரியாயிடும்.
பாருங்க, தூக்கம் வருதுன்னா எழுந்திருந்து டான்ஸ் அடிக்கிறது, இந்த குதிச்சா வரும். எல்லாம் ஷவருக்கு கீழே போட்டு நில்லுங்க, ஹரே கிருஷ்ணா. நிறைய மெத்தட்ஸ் இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. தூக்கமெல்லாம் வெரி ஸ்மால் எனிமி. தூக்கமெல்லாம் இமீடியட்டாக அழிச்சிடலாம். டோன்ட் வரி. வேற என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து 4032 வருஷம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,27,800 அதை வந்து ஆக்சுவலாக வந்து விஷ்ணு பகவான் வந்து கல்வி அவதாரம் எடுத்துங்க, கலியுகத்தை அழிச்சிட்டு உங்களுக்கு வந்து சத்தியுகத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னு. உண்மையா? உண்மை அப்படின்னு. ஆமாம், உண்மை. இல்லை ஆக்சுவலாக 4,27,800 வருஷம் இருக்குது. அதை எப்போ அழிப்பார் அப்படின்ட்டு எல்லாம் எழுதியிருக்கு சாஸ்திரத்தில். கரெக்டாக உங்களுக்கு தெரியணும்னா எங்கே பிறப்பாருன்னு சொல்லி விஷ்ணு யாசான்னு ஒரு பிராமணனுக்கு பிறப்பார் கலி. அந்த வேர் இஸ் இட் நேம்? சம்பாலா நூல கிராமத்தில் பிறப்பார். அதெல்லாம் சொல்லியிருக்கு ஆல்ரெடி சாஸ்திரத்தில். எந்த டைமில் எல்லாம் சொல்லியிருக்கு டீட்டெயில்ஸ். ஆனால் அது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அது உண்மையான்னு கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அது உண்மை. அப்படியே கண்டினியூ ஆகிடும். அடுத்தது சைக்கிள் போயிட்டே இருக்கும். இவ்வளோ காலமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் போயிட்டுருக்கும். பார்த்திங்களா? நம்ப முடியல, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் நீ நம்பணும்னு சொல்லி. இந்த வழியாக, அந்த சயின்டிஃபிக் மெத்தடாலஜி வழியாக தான் நீ ஏதாவது நம்பிக்கைன்னு சொன்னால் வரணும். அதை வந்து கண்டிஷன் பண்ணிட்டாங்க நம்மளை. ஆனால் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால், இந்த காலனைசர்ஸும் இந்த முகல்ஸும் வர்றதுக்கு முன்னால் இந்த இடத்துல எல்லாருமே பாகவதம் திறந்து பகவத்கீதை திறந்து ஃபுல்லாக நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே யுதிஷ்டிர மகாராஜ் ஆழ்ந்த இடம், எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணருடைய கோயில் இருந்து எல்லாம் இருந்தது. எல்லாருமே பகவத்கீதா பாகவதம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வைதிக கலாச்சாரம். அது நடந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி சரித்திரம் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சயின்டிஃபிக் மெத்தடாலஜின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி எவ்வளோன்னு கேட்டால் 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு தெரியாது. 4000 வருஷம் தான். ஸோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ ஸ்டோன் ஏஜ் மேன் இருந்தார். ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தல் மேன் நம்ம பேர் சொல்லி அது இப்படிலாம் காமிப்பாங்க. படம் வாய் இப்படி இருக்கும், முகம் இப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களே நினச்சி வரைஞ்சி, இந்த சாட் ஜிபிடியில் போட்டால் வருமே அந்த மாதிரி ஏதோ போட்டு அவங்களே வரைஞ்சி இப்படி தான் இருந்தான் அந்த காலத்தில்னு சொல்லி யாருமே பார்த்தது கிடையாது. பட் அவங்க சொல்கிறது நம்ம நம்புகிறோம்ல. எப்படி தெரியும் அது உண்மைன்னு சொல்லி? அதை நம்பலாமா? ஆனால் நம்புவீங்க நீங்கள். கரெக்டாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆஸ்ட்ரலோபித்திகஸ்னால் எப்படி இருப்பான் அவன் பார்க்குறதுக்கு, கையில் வந்து ரொம்ப பெரிய இது வச்சுட்டு இருப்பான், அவனுடைய மனைவி எப்படி தலையை முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அதெல்லாம் பொய். ஆனால் அதை நம்புறீங்களா இல்லையா? எதுக்காக நம்புறீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃபு? அதை நம்புறீங்க. நான் ஐம் கம் ஃப்ரம் ஏப்ஸ்ன்னு நம்புறீங்களா இல்லையா? ஆமாம். அப்படி நம்பினீங்கன்னா நீங்கள் ஏப்பு தான், அப்படியே ஆகிடும். ஆனால் நான் கடவுள்கிட்டேருந்து வரேன்னு நான் நம்புகிறேன். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஜன்மாத்யசயத அகம் பீஜப்பிரதா பிதா அப்படின்னு சொல்கிறாரு பகவான். நான் அதை நம்புகிறேன். என்ன பெரிய வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் இது நம்புகிறீங்க, இது இன்னும் பெட்டராக இருக்கும் போல் இருக்கு. அந்த மாதிரி படத்தில் ஒருத்தன் அப்படி இருந்தேன், அதுலேருந்து நான் வரல, அந்த குரங்குலேருந்து நான் வரல. அது நம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்புகிறோம் இல்லையா? நம்ம எப்படி நம்புறீங்க? அதை ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் கேட்டுக்குங்க. எதுக்காக நான் இதை நம்புகிறேன்? அதுவும் ஒரு தியரி தானே, கரெக்டா? இங்கேருந்து ஆரம்பிக்கும் உங்களுடைய லைஃபு. இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. சும்மா புக்கு படித்து எக்ஸாம் எழுதி அது உண்மையாகாது, யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் எல்லாமே. சயின்ஸ்லேயும் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும். அது உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது, இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பகவத்கீதா பாகவதம் வாசிக்கிறதுக்கு அதில் வந்து உள்ளிருந்து வரும் அந்த நம்பிக்கை. நீங்கள் வெளியிலிருந்து வர தேவையில்லை, நம்பிக்கை அது உள்ளே வரும் நம்பிக்கை.
எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி எப்படிடா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னடா நீ எப்படி பண்ணுற, நீ ஒரு இப்போ நீங்கள் எல்லாமே இப்படி தான், நீங்கள் இந்த ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாமே இப்படி தான், ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நம்பிக்கை இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன வேணால் சொல்லு, என்னுடைய நம்பிக்கையை மாற்ற முடியாது. ஏன்னா என் நம்பிக்கை உள்ளிருந்து வருது, பகவான் செய்தது. அந்த நம்பிக்கை வேற, இந்த மாதிரி நம்பிக்கை வேற. அதை ஆலோசனை பண்ணி பாருங்க. ஓகே, டைம் டு ஈட் பிரசாதம். ஹரே கிருஷ்ணா. ஸோ டாக்டர் பக்திநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த பாகவதம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம், இந்த ஹிருதயத்தோ எதை ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் மகாராஜ். பாகவதம் இல்லாதவங்க இப்போ மகாராஜ் கையிலையும் வாங்கலாம்.